ஹாய் ஹலோ ஆல்மேஸ் வெல்கம் பேக் டு ஸ்கார்ஃபக்ஸ். நான் உங்கள் ஸ்காய். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நம்மளோட இன்டர்நேஷ்னல் ப்ரீ பாய் ஜியான் ஜங்குக்கு வந்து பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம வந்து விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா, நீ உன் லைஃப்பில் என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கணும். இந்த பர்த்டேக்கு அடுத்து உனக்கு வர டேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் யூனிக்காக போகும். எல்லாமே உனக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். அண்ட் நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க. நான் வந்து மகாதேவா கிட்டேயும் ஜீசஸ்கிட்டேயும் எல்லாக்கிட்டேயும் வேண்டிக்கிறேன். ஓகே அம்மாஸ், நீங்களும் ஜியான் ஜங்குக்கோட பர்த்டே விஷஸ் அப்படி கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. அண்டு ஜேகே பயார்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் போட்டு உங்கள் ஃபயரை காட்டுங்க, ஓகேவா? ஸோ சர்ச்சில் ஜங்குக் நின்றுருக்காரு கோட் சூட்லாம் போட்டுட்டு. ஸோ அப்படியே மேரேஜுக்காக. ஸோ அப்படியே அவர் பக்கத்தில் ஒயன் நீங்கள் ரொம்ப சப்பியாக அழகாக இருப்பீங்க. ஸோ பக்கத்தில் நீங்கள் ஃப்ராக்லாம் போட்டு நின்றுருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறான். ஆனால் அவனோட கண்ணில் அவ்வளோ கோவத்தோடு தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆனால் ஜங்குக்கை பார்க்கல. மேரேஜ்னால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலில் நின்றுருக்கீங்க. ஃபாதர் தான், ஜியான் ஜங்குக் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் தான் அப்படியே நின்றுருக்கான். என்னப்பா சொல்லு. ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அவங்க அம்மா அப்பாவை திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மா அப்பாலாம் ஃபுல்லுங்க ஓகே சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேறு வழியே தெரியாமல் எனக்கு சம்மதம். அந்த ஃபாதர் தான் அவங்கக்கிட்ட, வயனாகிய நீ ஜங்குக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? எனக்கு சம்மதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான் முடிச்சுக்கிட்டே. அவனுக்கு இந்த சம்மதம்ன்றது ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ வந்து மேரேஜ் கொடுக்காக ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஆனால் செம்ம டென்ஷனோடு தான் இந்த ரிங்கை உங்களோட ஃபிங்கரில் போடுறான். இப்போது நீங்கள் அவன் ஃபிங்கரில் போட்டு வர்றீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ரிங் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகே மேரேஜ் சுகமாக முடிஞ்சிருச்சு. இப்போது மேரேஜ் முடியறதுக்கு அடையாளமாக கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா கிஸ் பண்ணுமா? கிஸ் வேற ஒரு கேடோ. என்னப்பா கிஸ் தானே பண்ணணும், உன் ஒய்ஃப் தானே பண்ண சொல்கிற, நீ என்ன இப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டே ஜங்குக் வா. என்ன டேய் சொல்கிறாங்கல்ல செய்டா. என்னத்தை செய்ய சொல்கிறீங்க? கிஸ் பண்ண சொல்கிறான். பண்ணு ஜங்குக். என்னாலாம் முடியாது. என்னப்பா நீ உன் ஒய்ஃபை தானே கிஸ் பண்ண சொல்கிறேன், வேறு யாரையாவது கிஸ் பண்ண சொல்கிறேன்னா என்ன? கிஸ் பண்ணுப்பா. யோ கிளவா மூடிட்டு இருக்கியா? தான் ஒன்றும் தேவையில்லன்னு சொல்கிறேன்ல. மூடிட்டு எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலை பார்த்து முடிச்சிட்டல, இப்போ கிளம்பு போ. ஸோ அந்த ஃபாதரும் பாவமா நீ இவன்கிட்ட மாட்டிக்கிட்ட. கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்றைக்கே இப்படி பண்ணுறான். இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்கிறாரு. யோ அதை நான் பார்த்துக்கிறேன். முட்டு உன் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போ என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபாதரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ இப்போ ஜங்குக் தான் வேகமாக வெளியே வரான் சர்ச்சை விட்டு. ஸோ வந்துட்டு அப்படி காரில் ஏறி போய் உட்காடுறான். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்து அவரோட பேக்கெட்டில் வந்து சிகரெட் பேக்கெட் எடுத்து ஒரு சிகரெட் எடுத்து மவுத்தில் வச்சு ஃபயர் பண்ணி அப்படி ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடாரு கார்க்குள்ளேயே உட்காந்து. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் எதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. பட் ஆனால் அவங்களால எதுவுமே பேச முடியல. எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க உங்களை விட்டு பிரிய போகிறோம் அப்படின்ட்டு. ஜங்குக்கு வேற ஐயோ என்ன செத்துக்கிட்டு போயிடாலாம் என்ன, நல்லா தானே நின்றுருக்கா குந்தாணி மாதிரி, அப்புறம் எதுக்கு இவனுங்க அழுதுட்டு இருக்காளுங்க தலையெடுத்து. எல்லாம் என் நேரம். ஏய் வரையாலியாடி, நான் போகணும், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. அது வரமாம்மா. ஏ ஒய்யன் மாப்பிள்ளை கூப்பிட்றாரு, நீ போ. சரிம்மா. ஏ ஒய்யன் ஃபோன் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது அப்படியே போயிட்டு காரில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு இருக்கா அவங்கள பார்த்து. நீங்களும் காரில் வந்து உட்காந்துட்டு அம்மா அது ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சு காட்டுறான். ஸோ இப்போது அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா தான், டேய் ஏன்டா இப்போவே ஆரம்பிச்சிட்டானா எனக்கு புரியல. ஏன்டா உன் மாமா பொண்ணு தானே, எதுக்கு இப்படி நீ அவள்கிட்ட எரிஞ்சு விழுற? அதுவும் இன்றைக்கி தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஆனால் அடுத்து 5 மினிட்ஸில் இப்படி பண்ணுற என்னடா? போதும் நிறுத்துறீங்களா? உங்கள் லெக்சர் ஒன்று எனக்கு தேவை கிடையாது. அதான் தலையில் கட்டி விட்டீங்கல்ல, நான் பார்த்துக்குறேன். போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க. டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டிரைவரும் காரை ஸ்டார்ட் பண்ணி கார் மூவ் ஆன் பண்ணி போகுது. ஸோ நீங்கள் அப்படியே விண்டோஸ் வழியாக உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு பாய் காட்டுறீங்க. போதுண்டி என்ன விட்டு ஒரேடியாக மேலே போறியா என்ன? ஓவரா சீன் போடுறீங்க ஆத்தாள் மகளும். மூட்டு உட்காருண்ணே. மாமா அது போதும் நிறுத்து.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவனுக்கு என்னன்னே தெரியல. அவன் ஒரு மாதிரி மூஞ்ச உருன்னே வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் ட்ராவல் ரொம்ப நேரம் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஜங்குக் வந்து சிட்டியில் இருக்கான்னு, நீங்கள் வந்து வில்லேஜ். ஸோ இப்போ வீட்டுக்கு ஒரு ஈவினிங் போல தான் வந்திருப்பீங்க. ஸோ காரை விட்டு வெளியே இறங்கி வந்து பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது. பிகாஸ் அவன் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும்தான் இருப்பான் அப்படின்றதுனால அவன் சின்ன வீட்டில் தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ நீங்களும் வரீங்க. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறீங்க. எதிர் வீட்டில் ஒரு ஆன்ட்டி மாதிரி அவங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள. நீங்கள் ஏன் அவங்க பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் மட்டும் இப்படி சைலண்ட்டாக ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு பயம், இது புது இடம் வேறு, நீங்கள் வில்லேஜ்லேருந்து வந்திருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே போகிறீங்க ஜங்குக்கு பின்னாடி. ஜங்குக்கு இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே அவன் மாட்டுக்கு சேவனேன்னு அப்படியே அவன் பெட்ரூம்குள்ளே போகிறான். ஸோ நீங்களும் உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அவன் ரூம் பின்னாடியே போகிறீங்க. ரூம் பின்னாடி போயிட்டு பார்த்தா அந்த பெட்டில் ஃபுல்லாக ஹார்ட் டெக்கரேஷன்ஸாக இருக்குது. ஸோ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் பார்க்குறான் அந்த ஹார்ட் டிசைன்ஸ் எல்லாத்தையும். அவனுக்கு சரியான கோவம் வருது. ஸோ டக்குன்னு ரூமை விட்டு வெளியே போயிட்டு எவ்வளோ வெளியே ஓடி வந்து பார்க்குறீங்க. அவனோட ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே பியர் பாட்டில் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே சிப் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக ஒரே சிப்பில் வந்து எல்லா மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டு திருப்பி இன்னொரு பாட்டில் எடுத்து குடிக்கிறான். நீங்கள் இன்னமும் ஸ்டில் அவனை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இப்போ செகண்ட் பாட்டில் உள்ளே போயிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. ஏய் என்னடி, என்ன என்ன லுக் விட்டுட்ருக்க? அது இப்போது டக்குன்னு ஃப்ரிட்ஜை வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இங்கே வாயேன் வாடி அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். மாமா நீங்கள் இப்போ ஸ்டெடியால் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? ஏய் நான்லாம் எத்தனை ஃபுல் அடித்தாலும் ஸ்டெடியாக தான் இருப்பேன், புரியுதா? உன்னை ஒன்றும் அப்படியே கூப்பிட்டு போய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், புரியுதா? முட்டு வா, பெரியவ அழகு சுந்தரி, இவளை அப்படியே ஏதோ பண்ணிட போகிறாங்கன்ற பயம், வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு பெட்ரூமில் தான் மிரர் முன்னாடி நிற்க வச்சு காட்டுறான். பாருடி பாரு, நல்லா பார்த்துக்கோடி உன் மூஞ்ச. இந்த கண்ணாடியில் பாதி அளவுக்கு உன்னோட பாடி தான் தெரியுது. இதில் நான் எங்கடி? ஆ எப்படி உனக்கும் எனக்கும் பொறுத்து வரும்? ஆ என்னை பாரு, என்னை பாருடி, நான் எப்படி இருக்கேன்? நல்லா மன்மத மாதிரி இருக்கேனா இல்லையா? எல்லா பொண்ணுங்க லைனில் இருந்து நிற்பாளுங்கடி. ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? ஆனால் பொண்ணை போய் என் அப்பா என் தலையில் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. பொண்ணுங்களுக்கு தாண்டி கல்யாணம் அன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், 190% பசங்களுக்கு அது முதலிரவாக இருக்காது, தெரியுமா? ஆனால் எனக்கு இல்லடி, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கத்துறான். மாமா அது ஹேய் இங்கே பாரு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிங்கப்பூர் டூருக்கு போவோம். அப்போது வாடா மச்சான் ரெட் லைட் ஹவுஸ்க்கு போகலான்னு கூப்பிடுவானுங்க. அப்போலாம் என்னம்மா சொல்வேன், எல்லாம் மச்சான் எனக்குன்னு ஒருத்தி வருவா, அவளுக்கு தான்டா மச்சான் எல்லாமே. அவள் என்கிட்ட எப்படி லாயலாக இருக்காளோ அவளுக்கு நான் லாயலாக இருக்கணும்டா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படின்வேன். அவனுங்கெல்லாம் எப்படி போய் என்ஜாய் பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் பார்த்து வயிறு அஞ்சு செத்துருக்கேன்டி நான். அப்போல்லாம் நமக்கு வரப்போண்டாட்டி இப்படி இருப்பா அப்படி இருப்போம் ஐயோ ஏண்டி இப்படி படுத்துறீங்க? என்னை மட்டும் ஏண்டி இப்படி படுத்துறீங்க? வச்சு செய்கிறீங்கடி, என் வாழ்க்கையை சோழியை முடிச்சிட்டிங்க தெரியுமா? என் வாழ்க்கையே போயிடுச்சு. எல்லாத்தையும் பொத்தி வச்சிருந்தேன் என் பொண்டாட்டிக்காக. ஆனால் உனக்கு ஐயோ இதில் ஒரு ஹார்ட்டின் கேடு அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட்டின் ரோஸ் பெட்டல்ஸாக போட்டு ஹார்ட்டின் போட்டிருப்பாங்கள்ல, அது வந்து தட்டி விடுறான். நீங்கள் பார்க்குறீங்க. ஏண்டி உன் முன்னாடி இப்படி சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்கேன், உனக்கு அப்போ கூட வாய தோணுது ஏதாவது பேசணும் ஆறுதலுக்கு எதுவுமே தோணல. கல்நெஞ்சக்காரடி நீ. மாமா இல்லை மாமா, எப்படா அந்த சனியை வீட்டை விட்டு போகும்னு அப்பா அம்மா சொல்கிற வார்த்தையை எந்த பொண்ணாலையும் தாங்க முடியாது. அப்படி ஒரு கண்டத்துலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க. எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். நான் அதை காப்பாற்றி விட்டுருக்கேனா? ஏண்டி உன்னை காப்பாற்ற போய் என் வாழ்க்கையே பாலாங்குழிக்குள்ளே போயிடுச்சு, தெரியுதா இல்லையா? என் பொண்டாட்டி எப்படிலாம் வரணும்னு கனவு கண்டு வச்சுருக்கேன் தெரியுமா? ஆனால் எனக்கு இப்படி வந்து வாச்சிருக்கு. ஏமாம்மா நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணை விட நான் 1% கூட மேட்ச் ஆகலையா? என்னது மேட்ச் ஆகலையா? ஏய் என்னாடி என்ன இப்போ தான் காட்டினல கண்ணாடி முன்னாடி, பாதி கண்ணாடியை நீயே மறைச்சிக்கிற. ஐயோ கடவுளே, ஜங்குக் என்னடா உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வாழ்க்கையில் சுற்றி அடிக்கிறானுங்க? மாமா நீங்கள் ஆசைப்படுற பொண்ணு மாதிரி வேணால் நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் உங்களை சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன், என்னை நம்புங்க.
ஏய் உனக்கு சொல்கிறது புரியுதா புரியலையா அப்படின்ட்டு அவன் கத்துறான். இங்கே பாரு, உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் புரியுதா? இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டை பார்த்து கிளம்பிட்டு போயிட்டே இரு. என்னாலாம் உன் கூட வாழ முடியாது. சீக்கிரமாக கொஞ்ச நாளில் நான் டிவோர்ஸ் கொடுப்பேன். நீ வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் படுத்துக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, போயிட்டு நீங்களும் அப்படியே ஒன் சீட் பெட்டில் படுக்க போனான். ஜங்குக்கு அப்படியே உங்களை தள்ளி விடுறான். ஏய் எங்கடி வந்த, எங்கே வந்த? கீழே படு, போ கீழே படுறி. மாமா கீழே படுறின்னு சொன்னேன். இங்கே பார், நானா உன்னை கூப்பிட்ற வரைக்கும் நீ என்னைக்கு வந்து பெட்டுக்கு வர முடியாது. ஆக்சுவலாக கனவுல கூட காண்டாது, சென்னைக்கு நான் உன்னை கூப்பிட மாட்டேன். கீழே படு, கீழே படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சைலண்ட்டாக படுத்துக்கிறான் லைட் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் திருப்பியும் சரி மாமா, மாமா நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்களா? அப்போ ஜங்கு அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு, எதுக்கு கேட்குற? இல்லை மாமா, போகிறேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நேரமாக ஏஞ்சி சமைச்சு வைப்பேன், அதுக்கு தான் கேட்குறேன். என்ன புருஷன்காரனுக்கு பொண்டாட்டி செய்கிற பணியோட தான் செய்ய போறியா? ஏண்டி நான் தான் உன்னை பொண்டாட்டியாகவே ஏற்றுக்கல, எதுக்கிட்டு இதெல்லாம் செய்ய போகிற? முட்டுப்படு என்ன? இல்லை மாமா அது. ஏய் இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும்? ஆமாண்டி போவேன், நாளைக்கு போவேன், வேலைக்கு போவேன். ஏன் இங்கே இருக்க சொல்கிறியா? போவேன், இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது. என் அப்பாக்காரன் சொன்னான் தான் 2-3 நாள் லீவ் போட்டு அவ கூட ஊர் சுற்றுறான்னு. உன் கூட ஊர் சுற்றுனா என் ப்ரெஸ்டேஜ் இமேஜ் என்ன ஆகும்? அதுக்கு பேசாமல் நான் ஆஃபீஸ்க்கே போயிடுவேன். அதுவும் லீவ் கேட்டு தான் வந்தேன், இன்னும் எக்ஸ்ட்ரா லீவ்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி படுத்துக்கிறான். நீங்களும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாலாம் இல்லை, பிகாஸ் ஜங்குக்கு வந்து உங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பேசுவான், அப்படி தான் பழகுவான். அவன் சின்ன வயசுலேருந்தே உங்கள்கிட்ட அப்படி தான் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான். எதாக இருந்தாலும் மனசில் வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஜங்குக்கை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் டைம்ஸ் போயிருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஜங்குக்காக நேரமாக ஏஞ்சி சமைக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து பொறுமையாக ஏஞ்சி அவன் மட்டும் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். ஸோ கிளம்பிட்டு கீழே வரான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள், மாமா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு போகிறீங்களா? அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஏய் நீ சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிட முடியாது பே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கும் போகிறான். நீங்கள், மாமா சாப்பிட்டு போகலாம்ல ஒரு வாய். ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, நீ சமைச்சு வச்சதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரான். கார் எடுக்கிறதுக்காக போகிறான். அப்போ எதிர் வீட்டில் அந்த ஆன்ட்டி தான். அவங்க வெளியே வந்துட்டு, என்னடா ஜங்குக் உன் பொண்டாட்டி ஆயுது, கல்யாணம் பண்ணிட்டியா, சொல்லவே இல்லை. அப்போ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஆமாம் அவள் என்னோட அதுதான் அதுதான். சரிடா, பொண்ணு அழகாக தான் இருக்கா, நல்லா உனக்கு பேராக இருப்பா. பேராக இருப்பாளா? ஆன்ட்டி என்ன, ஃபஸ்ட்டு போய் நல்லா ஐ டாக்டராக போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்டா ஏன் இப்படி சொல்கிற? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்கு போகிறதே. அப்போ அந்த ஆன்ட்டி உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு வேகமாக உள்ள போதான்னு பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு அவங்க உங்ககிட்ட வந்துட்டு, உன் பேர் என்னம்மா? என் பேர் ஒயன். ஏம்மா அப்படி பயப்படுற? நான் ஜங்குக்கோட எதிர் வீட்டு தான். ஜங்குக்கு என்னை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொன்னது இல்லையா என்ன? இல்லை மாமா எதுவுமே சொன்னதே இல்லை உங்களை பற்றி. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு உங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் குடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஆன்ட்டி தான் பேசுகிறாங்க. ஜங்குக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அவனுக்கு மேரேஜுன்னு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எப்படி அவனுக்கும் மேரேஜ் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்ன நடந்திருக்குன்னா, ஜங்குக்கு வந்து உங்கள் மாமா பையன்தான், உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து இப்போ வேணாம் கல்யாணம், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஃபோன் அடிச்சு, ஸோ வயனுக்கு மேரேஜ் நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவனும் சரி சொல்லிட்டு ஒர்க்கில் வந்து லீவ் கேட்டு வந்திருப்பான். ஸோ வந்து பார்த்தா அந்த மாதிரி கல்யாணம் அப்படி சொல்லியிருப்பாங்க வயனுக்கு. ஸோ வயனுக்கு தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 2 நாள் தான் லீவ் போட்டு வந்திருப்பான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் நீ தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஷாக் ஏற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது ஜங்குக்காலே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் அவனுக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்க போகிற அந்த டைமில் தான் தெரியும் அவன் தான் மாப்பிள்ளை அப்படின்ட்டு. ஓ அப்படியாம்மா, நீயும் அவனும் கசின்ஸா? இது தெரியாமல் போச்சே. ஆமாம் ஆண்டி. ஆமாம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லவே இல்லையே. நானா? ஜங்குக்கு நான் தான் இங்கே சமைச்சு தருவேன். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் குழந்த இல்லை, அதனால்
ஜங்குக்க எங்கள் குழந்தையா நினச்சி அவனுக்கு வேண்டதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன். அப்படியே ஆண்டி? அம்மா, தினைக்கும் ஜங்குக் என் கையால் சாப்பிட்டு போவான். இன்னைக்கு நீ அவனுக்கு சமைச்சு கொடுத்தியா? என்ன சமைச்சு கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அது என்னம்மா சொல்லு. சமைச்சேன், ஆனால் அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, அதனால சாப்பிடாம போனார். ஏன்னா சாப்பிடாம போயிருக்கானா? இந்த பையன் எப்பவுமே இப்படி தாம்மா பண்ணுவான். காலையில் லேட்டாக எழுந்திருப்பான், நைட்டு ஃபுல்லாக என்ன தான் பண்ணுவானோ தெரியாது. ரொம்ப காலையில் லேட்டாக தான் ஏஞ்சி கிளம்பிட்டு வருவான். அதுவும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்போ உட்காந்து சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிடுவான். சம்டைம்ஸ் சாப்பிடாமலே போயிடுவான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது நானும் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துட்டேன். அப்பயும் கேட்க மாட்டான். நான் நேற்று நைட் நினச்சேன் எப்படியும் இனிமேல் ஜங்குக்கு வந்து தினைக்கும் சாப்பிடுவான்னு. ஆனால் அவன் எப்பயும் திருந்த மாட்டான். வரேன் இரு, வரட்டும், அவனுக்கு சாயந்தரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப ஜோவியலாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் அங்கே உங்களுக்கு ஒரு துணை கிடச்சி சொல்லிட்டு நீங்களும் நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, பழகுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஸோ அவன் கிம் கம்பெனியில் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவன் உள்ளே போனோடனே எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. ஸோ அவனும் உள்ளே பவ் பண்ணிட்டு அப்படியே போகிறான். ஸோ சியோட கேபினுக்கு தான் போகிறான். போனால் அங்கே தயாங் தான் உட்காந்துருக்கான். சார், மே கமின். உள்ளவா ஜங்கோக். என்ன ஜங்கோக், லீவ்லாம் போதுமா? சார், அது அது வந்து என்னடா, இன்னும் 2-3 நாள் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. உங்கள் கசினுக்கு கல்யாணம்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்ட. 2 டேஸ் போதுமா? சார், அது போதும் சார், போதும். ஏன்டா, ஏன் உன் ஃபேஸ் இப்படி டல்லாக இருக்குது மார்னிங்கே? என்னாச்சு ஜங்கோக்? அது சார், அது சரி ஜங்கோக், சொல்ல முடியலனா பெட்ரு. நான் என்ன உன்கிட்ட பாஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணேன்? உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி தானே பிஹேவ் பண்ணேன். என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறல? சார், அப்போல்லாம் இல்லை சார். சரி, ஓகே. எனிவேஸ், நீ இந்தா நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டுக்கு எடுத்துருக்கோன்னு சொன்னல, அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஃபைலை. ஸோ அவனும் பார்த்துட்ருக்கான். அப்போ டக்குன்னு ஒருத்தவங்க கால் அடிக்கிறாங்க. தயங்க வந்து எடுக்கிறான். ஆனால் இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுறேன்ன ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ இப்போ தயங் தான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியாமல் அப்படி பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கா. ஸோ இப்போ ஜங்குக் தான், சார் ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் ஜங்குக், என் தங்கச்சி வேற பூசான்லேருந்து வரா, அவள் வேற பிக்கப் பண்ணணும். ஆனால் இப்போ எனக்கு மீட்டிங் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது வேறு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான், தங்கச்சியா எது அந்த லிசாவா? என்ன ஜங்குக்? லிசாவா வராங்க? ஆமாம் ஜங்குக், லிசா தான். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா போய் பிக்கப் பண்ணிட்டு வரட்டுமா? ஷியோர். இந்தா ஜங்குக், இந்தா கார்கி பிடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட கார்கியை கொடுத்துட்டு பத்திரமா கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறேண்ணா. ஓகே சார், நான் போயிட்டு வரேன். சரி ஜங்குக், பார்த்து போ அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டாரு. ஜங்குக் தான் லிசாவை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வரான். ஏர்போர்ட்டில் லிசா வந்து அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு வரா. தயாங்க தேடுறா, ஆனால் தயாங் அங்கே இல்லை. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ டக்குன்னு ஒரு நேம் போர்டில் லிசா ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே லிசா ஐம் வெயிட்டிங் ஃபார் யூவா, ஷாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு மேன் போர்டு எடு, நான் பார்க்கணுன்னு. யார் நீ அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. ஜங்குக் தான். அந்த போர்டை நவுத்திட்டு, லிசா நான் ஜியான் ஜங்குக், கிம் தயாங்கோட மேனேஜர், என் அண்ணாவோட மேனேஜர் தானே? ஆமாம். ஆமாம், அதான் நிறைய தடவை உன்னை ஃபோன் காலில் பார்த்துருக்கேன். நீ அப்புறம் என்ன? சரி, எங்கள் அண்ணா எங்க? அப்படியே தேடுறா. அப்போ ஜங்குக் தான், லிசா தயாங் சாருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஏன்னா மீட்டிங்கா? ஆமாம் லிசா, அவரால் வர முடியல, என்னை தான் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ண சொன்னார். ஸோ கம், நம்ம போகலாம். இரு, எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோன் அடிக்கிறான். ஆனால் தயாங் எடுக்கவே இல்லை. ஸோ ஜங்குக் தான், லிசா நீ எத்தனை தடவை ஃபோன் அடித்தாலும் அவர் எடுக்க மாட்டார், ஒரு ஒர்க்கில் இருக்கார், நீ வா. ஆனால் லிசா எதுவுமே சொல்கிற பேச்சு கேட்காம ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. இப்போ ஜங்குக் வந்து லிசா வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். லிசா அப்படியே ஷாக்காக பார்க்குறா இதை. ஸோ அப்படியே கூப்பிட்டு போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறான். இப்போ லிசா தான் அப்படியே பக்கத்து சீட்டில் ஃப்ரண்ட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு வரா.
ஸோ இங்கே ஜங்குக்கு வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ லிசாவை பார்க்குறாரு. லிசா அவ்வளோ அழகாக இருக்கா, ரொம்ப ஸ்லிம்மாக, ரொம்ப அழகா. ஸோ அப்படியே ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு வரா. ஜங்குக்கு பார்க்க மாட்றா. ஜங்குக்கு வேறு அது வேறு காண்டாகுது. என்ன இவ நம்மளை பார்க்க மாட்றா, ஏய் நீ எப்படி இருக்க தெரியுமா, உன்னை இத்தனை நாள் ஃபோன்லேயே பார்த்து ரசிச்சிருக்கான். ஐயோ இப்போ நேரில் ஆனால் என்னை பார்க்க கூட மாட்றேன். ஏண்டி உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரியலையா என்ன? இல்லையே, எல்லாம் என் பின்னாடி தான் வழிகிறாளுங்க. இவ பாரு என்னை பார்க்க கூட மாட்றா. ஏய் ஜங்குக்கா ஏதாவது பண்ணுறா, ஏதாவது பண்ண. என்ன பண்ணலாம் லிசா? சரி ஜங்குக், மியூசிக் போடலாம்ல, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஷூர் போடு. போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மியூசிக் போடுறான். ஸோ இந்த மியூசிக் அப்படியே ஓடுது. ஸோ அப்படியே ஜங்குக் தான் அப்படியே லிசாவே பார்த்துட்ருக்கான். லிசா அப்படி டக்குன்னு ஜங்குக்கு பார்த்து டேர்ன் பண்ணுவா. ஜங்குக்கு வந்து ஐயோ என்ன இவ எப்படி பார்க்குறா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ட்ரைவ் பண்ணுறான். இப்போ லிசா வந்து ஜங்குக்கே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கா. தயாங் வந்து ஜங்குக்கு வந்து வீடியோ காலில் காட்டியிருப்பாரு லிசா கிட்ட. ஸோ அப்போயே வந்து லிசாவுக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டா. அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஜங்குக்கா. ஸோ அப்போ டக்குன்னு ஜங்குக், என்ன லிசா ஆஃபீஸ்க்கு போக முடியுமா? எதுக்கு? எதுக்கு ஆஃபீஸ்க்கு? உன்னை வீட்டில் தான் ட்ராப் பண்ண சொன்னாங்க. இல்லை நான் எங்கள் அண்ணன் பார்க்கணும், நீ ஆஃபீஸில் கொண்டு போய் விடு. இல்லை லிசா அது நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ப்ளீஸ் நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் விட்டு போ. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஆஃபீஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போயிட்டோன்னே லிசா அப்படி காரை விட்டு வேகமாக நடந்து போகிறா. ஜங்குக் பார்க்குறான் காரை விட்டு இறங்கிட்டு. எப்படி போகிறா பாரு, பின்னாடி ரெண்டு தழுகுன்னு ஆடுது. ஐயோ என்ன போட்டு வளர்த்து வச்சான்னு தெரில. எப்படி போகுது பாரு, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வரல. ஜங்குக் அப்படியே அவனும் அப்படியே பின்னாடி லிசா பின்னாடி வரான். ஸோ இங்கே லிசா தான் அப்படியே ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறா. லிசா எங்கே போகிற? கிம்தி அங்கே பார்க்க? சாருக்கு இப்போது மீட்டிங், இப்போ நீ போனீன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நீ வெயிட் பண்ணு, சார் வருவார்ல, சாரோட கேபினில் வெயிட் பண்ணு, போ. அதெல்லாம் முடியாது, நான் இப்போ தான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு லிசா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறதுக்காக கை வச்சிட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த லிசாவோட கையை அப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்காக கை மேலே கை வைக்கிறாரு. ஸோ அப்போது லிசா அப்படி ஜங்குக்கு பார்க்குறா, ஜங்குக்கு அப்படி லிசாவை பார்க்குறாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் ஆகுது, அப்படி விட்டுறாங்க ரெண்டு பேருமே. விட்டு பார்த்தா கெம்தி அங்கே நின்றுருக்கான். பிரின்சஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் தான் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரோட கையும் டச் ஆனதில்ல, அவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படியே ஷாக்கில் இருக்க? ஆனால் ஏன் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு நீ வரல? அது எனக்கு மீட்டிங் இருந்துச்சுமா, அதனால தான் என்னால் வர முடியல. அண்ணா என்ன நீ நினச்சிட்ருக்க? எவ்வளோ நாள் கழிச்சு நான் வரேன், நீ மீட்டிங் இருக்குன்னு சொல்கிற, என்னை பிக்கப் பண்ணுறதுக்கும் நீ வர மாட்டேறல, அப்போ தங்கச்சி மேலே உனக்கு பாசமே இல்லையா? நீ தான் எனக்கு உயிரே, உன் மேலே பாசம் இல்லாமல் எப்படி லிசா? அப்புறம் என்ன நீ என்னை பிக்கப் பண்ணுறதுக்கே வரல? லிசா உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட்டுட்டு நான் எப்படி வருது சொல்லு? அதான் எனக்கு பதிலாக ஜங்குக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்னம்மா? அண்ணா நீ பிக்கப் பண்ணுறதுக்கும் ஜங்குக்கு பிக்கப் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ என்னோட அண்ணா. என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு புரியல. நான் எப்படி உனக்கு அண்ணனோ அப்படி தான் ஜியான் ஜங்குக்கும் உனக்கு அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கு அப்படியே ஏன்னா சார் நான் அண்ணனா? ஆமாம் ஜங்குக், நீ லிசாவுக்கு அண்ணன் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே லிசா வந்து இல்லைண்ணா எனக்கு ஒரு அண்ணா போதும், எனக்கு ரெண்டு அண்ணா தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதம் ஸ்மெட் பண்ணிட்டு ஆமாம் சார், ஆமாம் அவங்களுக்கு ஒரு அண்ணா தான் வேணுமா, ரெண்டு அண்ணாலாம் வேணாமா. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவே வந்துட்டு போகிறானே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடாக கேட்குறான். அப்போ லிசா வந்து அண்ணா வேணாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தயாங் வந்து சரி என்னமோ வா லிசா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜங்குக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம், நம்மலாம் இனிமேல் ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்ல வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படி லிசாவை பார்த்து பேசுகிறான். லிசா அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அப்படி நின்றுருக்கா. ஓகே டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு தயாங் வந்து பிரின்சஸ் நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து கூப்பிட்டு போகிறான் லிசாவை. ஸோ தயாங் கூட போயிட்டு லிசா அப்படி திரும்பி பார்க்குறா ஜங்குக்கு அப்படி நின்றுட்டு அப்படியே அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே லிசா ஒரு கண் அடிக்கிறா ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு இங்கே அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஐயோ சாச்சிட்டாளே இவனா இப்படி கண் அடிக்கிறா, இவ பூர வேகத்தை பார்த்தா முடிஞ்சு போச்சு சோழி. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது.
ஸோ ஒரு நாள் நைட்டு இங்கே ஏதோ ஜங்குக்கோட ஆஃபீஸில் பார்ட்டி மாதிரி எல்லோரும் கிளப்புக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருமே ஒரு பொண்ணு கூட ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜங்குக் காலில் செம்ம டென்ஷன் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அவனும் கம்முனே உட்காந்துருக்கான். அங்கே லிசாவும் இருப்பா. ஸோ லிசா அதை பார்த்துட்டு ஜங்குக் ஆ என்ன லிசா ஏன்னா உன்னோட கொலீக்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொண்ணுங்கள்ட்டலாம் பேசி ஃப்ளிட் பண்ணுறாங்க. நீ நீ பேச மாட்டியா? ஆ பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டியா என்ன? அப்படிலாம் இல்லையே, பேசுவேன். பின்ன ஏன் ஏன் பேசாமல் அப்படியே உட்காந்துருக்க? ஆ ஆ ஜியான் ஜாங்காக் பேசணுன்னா அந்த பொண்ணு ஒர்த்தாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஜியான் ஜாங்காக் பேசுவான். ஆ ஒர்த்தாக இருக்கணுமா? ஆமாம், என்கிட்ட பேசுகிறதுக்கும் பொண்ணுங்களுக்கு ஒரு ஒர்த் குவாலிட்டி வேணும். ஓ அப்போது இங்கே யாருமே அப்படி இல்லையா என்ன? அப்போ ஜங்குக் தான் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு எவ்வளவுமே அப்படி இல்லை, எல்லாம் சிலுக்குறாணி மாதிரி ஆட்டிகிட்டு தான் இருக்காளுங்க. எவ்வளோ என்னோட அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பார்க்குறான் அந்த லிசாவை. லிசா அப்படியே ஏன் நான் இல்லையா? ஆ அது சொல்லு ஜங்குக், நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் கிட்ட லிசா அப்படி ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கா. அது சொல்லு ஜங்குக், இருக்க நீ ஒர்த்து ரேஞ்சை விட ஹை கிளாஸ்மா அப்படின்றான். இப்போ லிசா சிரிக்கிறா. ஏய் அழகாக இருக்க தெரியுமா நீ சிரிக்கும் போது, எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ட்டு. இப்போது லிசாவை பார்த்து ஜங்குக் பேசிகிட்டு இருக்கான். அப்போ லிசாவுக்கு ஒரே ப்ளஷ் ஆகுது. இப்பெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே மூடிக்கிறா அவள் ஹேண்ட்ஸை வச்சு. ஐயோ வெக்கப்படுறாளா, இப்பெல்லாம் வெக்கப்படாத என்ன, வேறு எதாவது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே லிசா அப்படியே என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ணலாம். சிப்போ நீ நோட்டியாக பேசுகிற. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ ஜங்குக்கு வந்து ஃபோன் அடிக்குது. ஸோ எடுத்து பார்த்தோம், ஒய்யன் நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க. ஷோ இவ எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்கிறான்னு தெரில. கட் பண்ணி அப்படியே போட்டுறாரு. ஸோ திருப்பி நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ லிசா தான் ஜங்குக் அதை எடுத்து பேசு. யார்? எடுத்து பேசலாம்ல, எவ்வளோ தடவை கால் பண்ணுறாங்க பாரு. இல்லை அது நார்மல் கால் தான். இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் இருக்க போகுது, எடுத்து பேசு. இல்லை லிசா அது எடுத்து பேசு. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த காலை எடுத்து பிக் பண்ணி பேசுகிறாரு. அப்படியே ஒரு சைடில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஏய் என்ன ஃபோன் அடிச்சிருக்கா? அம்மா டைம் இப்போது 11:30க்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் வரலையா என்ன? ஏய் நல்லா வரத்துக்கு லேட் ஆகும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. வரத்துக்கு லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திருப்பி ஃபோன் அடிக்கிறீங்க, திருப்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லிசா வந்து சரி ஓகே ஜங்குக் நீ பேசு நான் போகிறேன்னு அப்படி சொல்லிட்டு அவள் போய் ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேச போயிடுறா. ஜங்குக் வந்து அதை பார்த்துட்டு ஒருத்தி இவளுக்கு என்ன பிரச்சனையே தெரில அப்படின்ட்டு எடுத்து ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, இப்போ என்னடி பண்ணும் உனக்கு? இல்லைம்மாம்மா நீங்கள் எப்போ வருவீங்க? நான் தான் சொன்னல டைம் ஆகும், நீ தூங்குண்ணா. இல்லைம்மாம்மா உங்களை விட்டு எப்படி தூங்குறது? அது ஏய் பார் மயிர் மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், டென்ஷன் ஆகிடுவேன். நான் வரத்துக்கு லேட் ஆகும்னா லேட் ஆகும், புரியுதா? இல்லைம்மாம்மா அது மூட்டு ஃபோனை வச்சுருன்ட்டேன். இப்போ ஜங்குக்கு அப்படியே கட் பண்ணிடுறான். நீங்களும் அப்படி கம்மன் விட்டுறீங்க. ஹாலில் டைனிங் டேபிளில் தான் உட்காந்து தூங்குறீங்க. ஜங்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவனுக்காக ஃபுட்லாம் சமைச்சு வச்சுருப்பீங்க. அவன் வந்து அவங்க சமையல் சாப்பிட மாட்டான், பட் இருந்தாலும் நீங்கள் எனக்காவது ஒரு நாள் சாப்பிட மாட்டானா அப்படின்ற ஒரு தாட்ஸில் வந்து நீங்கள் சமைச்சு வைக்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து என்றைக்குமே சாப்பிட மாட்டான். ஸோ இப்போ உங்கள் வீட்டோட காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது, நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு தான் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், ரொம்ப தள்ளாடுறான். மாமா என்னாச்சு மாமா? கையடு கையட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் கையை தட்டி விட்டு அவன் மாட்டுக்கு தள்ளாடிட்டே போய் ரூமுக்கு போகிறான். நீங்களும் அப்படியே டோரெலாம் லாக் பண்ணிட்டு பெட்ரூமுக்கு போகிறீங்க. மாமா என்னாச்சு, ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சா? ஏண்டி உனக்கு என்னாச்சுன்னு தெரியாது, உனக்கு என்னாச்சுன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். நீங்கள் மாமா எனக்கு தெரியல, என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையே போயிடுச்சுடி, வாழ்க்கையே போயிடுச்சு, அது உன்னால் போயிடுச்சுடி, உன்னால் போச்சு. என் அப்பங்காரன் இருக்கானே அந்த கம்யூனிட்டியை. மாமா ஏன் மாமாவை அப்படி சொல்கிறீங்க? என்ன ஏன் சொல்கிறீங்களா? அவன் தானே சொன்னான் உனக்கு கல்யாணம் பண்ண, அவன் தானே ஃபோர்ஸ் பண்ணான். அப்போவே கேட்டிருக்கணும், ஏன்டா நீ கல்யாணம் பண்ண வேண்டாம், என்ன ஏன்டா கல்யாணம் பண்ண சொல்கிறேன்னு. என்னால் முடியலடி, உன்னை தினைக்கும் என்னால் பார்க்க முடியல.
என் வாழ்க்கையை மொத்தமாக நாசி பண்ணிட்ட நீ. உன்னெல்லாம் எப்படி பொண்டாட்டி ஏற்றுக்க சொல்கிற? எப்படி ஏற்றுக்க சொல்கிற? நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க? உன்னை போய் எப்படி? அப்படியே உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரி டேரி ஐஸ், ஆனால் அந்த ஐஸ் ஃபுல்லாக ரெட்டு. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்னம்மா இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு? அப்போ டக்குன்னு ஜங்குக் அவங்க கிட்ட வந்து உங்கள் முடி நல்லா பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க, வலிக்குது. ஹே இங்கே பாரு, எனக்கு தான் வேறு வழி தெரியல. என் அப்பங்காரன் என்னை ஃபோர்ஸ் பண்ணான், அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஆயிடுச்சு. நீ என்னடி பிடுங்கிட்டு இருந்த? சொல்ல வேண்டியது தானே? இல்லை எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது, நான் எப்படி இருக்கேன், ஆனால் அவர் எப்படி இருக்கான்னு பாருங்க, அவர் இருக்கிறதுக்கு நான் வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லை மாமா அது ஏய் என்னால் தான் எதுவுமே சொல்ல முடியல. நீ சொல்லியிருக்கலாம். இல்லை வேணாம், அவர் பர்சனாலிட்டி வேற, என் பர்சனாலிட்டி வேறன்னு சொல்லியிருக்கணும். நீ சொல்லியிருந்தீன்னா நீ நல்லவ. நீ சொல்ல மாட்ட. நீ எப்படி சொல்லுவ? ஏன்னா உன்னை தான் எவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டானே. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே இழிச்சவன் நான் தானே. உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எவனும் வரமாட்டான். வந்த இழிச்சவனு எப்படி துரத்தி விடுறது? அதனால தானே நீ ஓகே சொன்ன. சொல்றி. அப்படியே உங்கள் ஹேரை போட்டு நல்லா இப்படி பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மாமா அப்படிலாம் இல்லை, நான் சொன்னேன் மாமா, எனக்கு வேணான்னு நான் சொன்னேன். என்ன வேணான்னு சொன்னியா? ஏண்டி உன் பர்சனாலிட்டிக்கு என்ன வேணான்னு சொல்லுவியா? மாமா அப்படி இல்லை. ஏண்டி நான் தாண்டி ஒன்று ரிஜெக்ட் பண்ணும், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? மாமா நீலாம் என்னை ரிஜெக்ட் பண்ணுற தகுதியே உனக்கு கிடையாது, புரியுதா? நான் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணும், நான் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணும். உன்னாலலாம் என்னை ரிஜெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீ ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கேன்? இல்லை, நெவர். மாமா வலிக்குது மாமா, விடுங்க மாமா, வலிக்குது. என் வாழ்க்கையை வீணாகிட்டு நீ மட்டும் எப்படி உனக்கு வாழ்க்கை கிடச்சிச்சின்னு சந்தோஷத்தில் இருக்கியா அண்ணன்? ஆனால் என் வாழ்க்கையாக போயிடுச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் உன்னோட பெல்ட்டெல்லாம் கழட்டி உங்களை அடிக்கிறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுற? மாமா ஏன் அடிக்கிறேன்? விடு மாமா. ஏன் அடிக்கிறேண்ணா? எனக்கு பிடிக்கல, நான் அடிக்கிறேன். மாமா நான் உன்னை லவ் பண்ணுறேன் மாமா, ஏன் மாமா என்ன இப்படி அடிக்கிறேன்? என்னது நீ என்ன லவ் பண்ணுறியா? ஏண்டி உன் மொக்கரை கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிடறான் அவங்கள. நீங்கள் செம்மையாக நைட்டு ஃபுல்லாக அழுகுறீங்க. 50 டைம்ஸ் மேலே அடிச்சிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க ஸ்ட்ரென்த்தே இல்லாமல். பிகாஸ் நீங்களும் எவ்வளவோ அழுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் ஜங்குக்கு உங்களை செம்மையாக அடிச்சிருந்துருப்பான் பெல்ட்டால். இப்போ நீங்கள் அப்படியே அழுத்துட்டு படுத்துருக்கீங்க. மாமா ப்ளீஸ் என்னால் அடி தாங்க முடியல, ப்ளீஸ் அடிக்காதீங்க ப்ளீஸ் மாமா. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஏய் எனக்கு பப்பில் எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் தெரியுமா, எப்படிலாம் நின்னாலும் தெரியுமா, ஒருத்தைய கூட தப்பாக பார்க்கலடி. ஏன் எனக்குன்னு வர பொண்டாட்டியை தான் பார்க்கணுன்னு இருக்கேன். இப்போ வரைக்குமே என் பொண்டாட்டியை மட்டும்தான் பார்க்கணும். அவனுக்கு சொன்னால் புரியாது டி வாயான். திருப்பியும் போட்டு உங்களை அடிக்கிறான். நீங்கள் வேற மாமா ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கதறீங்க. அப்படி ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனே ஏய் கையாட்ரி மாமா ப்ளீஸ் அடிக்காத, நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் மாமா, அடிக்காத மாமா. என்னோட லவ் உனக்கு புரியலையா? நான் உனக்கு சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பாடி தான் உனக்கு பிரச்சனையா மாமா? சொல்லு மாமா. ஏய் கையெட மட்டும்தான் சொன்னேன், உன்னை இவ்வளோலாம் வல்லன்னு பேச சொல்லலை. அப்போது நீங்களும் அப்படியே கையை எடுத்துடுறீங்க. அப்போ ஜங்குக்கு தான் உங்களை பார்த்து அப்போ ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சிரு மாமா, ஏஞ்சிருடி. இப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி எடுத்து அப்படியே உங்களை எழுக்க வச்சு அப்படியே பெட்டில் கூட்டி போய் தொப்புன்னு போடுறான். நீங்களும் பெட்டில் விழுறீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கு வந்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டா போதாது, சம்திங் நடக்கணும்டி. இப்போ தானே பிடிச்ச போனாடி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தானே நீ ஆசைப்பட்ட, அதை நான் தரேன் என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் மாதிரி சைக்கோ மாதிரி அப்படியே உங்கள் ஷர்ட்லாம் கழட்டி போட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து ஃபால்ட் ஆகுறான். மாமா என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னா, நீ அதான் ஆசைப்பட்டு இந்த லைஃப் ஏற்றுக்கிட்டியோ அதுதான் பண்ண போகிறேன். மாமா வேணாம் மாமா. நீங்கள் அப்படி கதறீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே உங்கள் நெக்ஸ் எல்லாம் அப்படியே பைட் பண்ணுறான், அப்படியே கிஸ் பண்ணுறான். மாமா விட்டுரு மாமா, வேணாம் மாமா, என்னை விட்டுரு ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுரு மாமா ப்ளீஸ் மாமா, இப்படி பண்ணாத ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ப்ளீஸ் மாமா. என்னடி என்ன தொடுறது ஒரு மாதிரியா இருக்கா? ஆமாம் எனக்கு புதுசாக தான் இருக்கும். பிகாஸ்
உன்னை எவனும் இது வரைக்கும் தொட்டிருக்க மாட்டான், எவனும் உன்னை பார்த்துருக்க கூட மாட்டான். என்ன பண்ணுறது, என் தள்ள கட்டி விட்டானுங்க. உன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி நடந்திருக்கணும்ல. அப்படியெல்லாம் செத்து போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் இதை அனுபவிச்சிக்கோ, அந்த சுகத்தையாவது நான் தரேன்டி, என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் உங்கள் ட்ரெஸ்லாம் அன்ட்ரெஸ் பண்ணி உங்கள் செஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறான், பைட் பண்ணுறான். மாமா வலிக்குது, என்னை விடு மாமா. ஏய் அழுத அப்படியே அவ்வளோதான் கிழிச்சு விட்ருவேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கு டியரி ஐஸோட. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி மிருகம் மாதிரி உங்கள்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே உங்கள் ஹிப்ஸெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து நல்லாவே உங்களோட அங்கே எங்கன்னு போட்டு நல்லா பைட் பண்ணுறான். ஸோ இப்போது அங்கே கீழெல்லாம் போயிட்டு அப்படியே அவன் அங்கே வச்சு லெக்லாம் பண்ணுறான். உங்களுக்கு வேறு அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே ஜங்குக்கு தான் ஓ நான் அது இப்படி இருக்கு. மாமா நீ மாமா மாமான்னு சொல்கிறதும் நல்லா தாண்டி இருக்கு, சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் மாமா யோ இதுதான் இது இப்படி இருக்கு. அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்டலாம் வந்து கிஸ் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே கம்முனே இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களெல்லாம் அப்படியே வேறு மாதிரி தரமாக வச்சு செஞ்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே லாஸ்ட்டாக எல்லாம் இன்சர்ட் பண்ணிடுறான். மாமா மாமா முடியல, வலிக்குது. அதெல்லாம் அப்படி தான் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இவங்க மேலே ஏறி உட்காந்து இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்படியே அவங்கள அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க லிப்பை பிடிச்சி நல்லா இழுக்கிறான் பைட் பண்ணி. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்துருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 3 ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துருப்பான் ஜங்குக். அப்படியே படுத்துட்டு அவன் அப்படியே தூங்கியிருப்பான். நீங்கள் இங்கே தூக்கமே வரல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே தூங்காமல் உங்களோட வாழ்க்கையை நினச்சி அலறீங்க. பிகாஸ் இதெல்லாம் எவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக நடந்திருக்கணும். ஆனால் ஜங்குக் வந்து உங்கள்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அலறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்குறான். ஸோ நீங்களும் பேங்கெட்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு தூக்கம் வருது, நீங்களும் தூங்குறீங்க, டயர்டாக இருந்திருப்பீங்க. ஸோ தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் வந்து எழுந்திருக்கான். பார்க்குறான் நீங்கள் படுத்திருக்கீங்க. பார்த்தா மிக ஒரு எல்லாமே நடந்துருச்சு. ஜங்குக் வந்து என்ன பண்ணி தொலைச்சிருக்க ஜங்குக், இவ்வளோ போய் எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு அப்படியே வரான். நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வந்து ஏய் நான் ஒன்றும் ஒன்று விருப்பப்பட்டுலாம் தொடலை, புரியுதா? அது ஏதோ நைட்டு கொஞ்சம் மப்பில் இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. இவன் நம்மளை பொண்டாட்டியே எழுத்துட்டான், இனிமேல் நம்ம கூட தான் வாழ்வான்லாம் கனவு கூட்ட கட்டாத. நான் அவன் கூட என்றைக்கும் வாழ மாட்டேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது தான், புரியுதா? அண்ட் பை த பை நேற்றுக்கு நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். சாரியா? உங்களுக்கு அப்படியே அழுக வருது. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. ஆனால் ஜங்குக் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே நீங்கள் அந்த ஆன்ட்டிக்கிட்ட தான் பேச போவீங்க. ஸோ உங்களுக்கு டே ஃபுல்லாக அப்படி தான் போகும். ஈவினிங்காக ஜங்குக் வந்து வீட்டுக்கு வராரு. நீங்களும் அந்த ஆன்ட்டி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு பார்த்தோன்னே இந்த ஆன்ட்டி, டே ஜங்குக், ஆண்டி என்ன பண்ணுறீங்க இங்கே? உயன் சும்மா தானே இருப்பா, அவளுக்கு கம்பெனி கொடுக்கலான்ட்டு வீட்டுக்கு வந்தேன். ஓ அப்படியா, சரி. டே ஜங்குக், என்ன ஆண்டி இப்போ பாவண்டா, வந்ததுலேருந்து இந்த 4 செவுத்து தான் பார்த்துட்ருக்கா. இவளை கொஞ்சம் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகலாம்ல. அப்போ ஜங்குக் அப்படி உங்களை பார்த்துட்டு, நீ சொன்னியா? இல்லை மாமா நான் சொல்லலை. ஏய் நான் தான்டா சொல்கிறேன், அவளை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகலாம்ல. எதுக்கு மூவி பார்க் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம்லடா. பாவம் வீட்டில் என்ன பண்ணுவா? சின்ன பொண்ணு, அதுவும் அது டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம் ஆண்டி. டேய் அதெல்லாம் முடியாது, நீ இப்போவே கூப்பிட்டு போடா. இன்றைக்கி ஒரு நியூ மூவி ரிலீஸ், அது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், நீ போ. என்ன இவ்வளோ கூப்பிட்டுட்டு ஆண்டி? ஆனால் அது போடா. என்ன அப்போ ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்ன போ, பாவம் வீட்டிலே இருக்கா, அவளுக்கு போர் அடிக்கும்ல, கூப்பிட்டு போ, என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். சின்ன சிறுசு 4 இடத்துக்கு போனால் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் வந்து எதுவுமே பேச முடியாமல், சரி கூப்பிட்டு போகிறேன். உங்களை பார்த்து அவன் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாள், என்ன நின்றுட்டே இருக்க, போய் ஃப்ரெஷ்ஷாக போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படி போகிறீங்க. ஜங்குக் வந்து மாமா அது அவங்க, ஏய் போய் ரெடியாக போ. மாமா ரெடியாகுன்னு சொன்னேன். இப்போ நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. இப்போ ஜங்குக் தான் போகலாமா? போகலாம் மாமா. இப்போது நீங்களும் ஜங்குக் தான் அப்படியே காரில் உட்காந்து போகிறீங்க. ஸோ மூவிக்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக் வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அதில் 3 டிக்கெட் இருக்குது. மாமா எதுக்கு 3 டிக்கெட்?
ஏய், 3 டிக்கெட்டு. நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், நீ இந்த பக்கம் உட்காந்துக்கோ. நடுவில் ஃப்ரீயாக விட்டுறலாம். உன் கூடலாம் பக்கத்தில் உட்கார முடியாது. உன் கூட பக்கத்தில் உட்காரத யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னோட ஒய்ஃபா என்னடா இப்படி இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, அசிங்கமாகிடும். ம், சரி மாமா. இப்போ நீங்களும் ஜங்குக் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்படி ஜங்குக் வந்து இப்படி மூவி பார்த்துட்ருக்கான், நீங்களும் மூவி பார்க்குறீங்க. ஸோ அப்படி டக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்க்குற அடுத்து யார் அது? லிசா. லிசா இவ எதுக்கு இப்போ ஃபோன் அடிக்கிறா? அப்போ டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஏய் ஒயன் மாமா, ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் நான். ம். இப்போ டக்குன்னு ஜங்குக்தா தேட்டர் விட்டு வெளியே போயிட்டு கால் பிக் பண்ணுறான். ஹலோ லிசா, எனக்கு கால் பண்ணியிருக்கா? ஜங்குக். என்ன லிசா, என்ன சொல்லு. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஏன், என்னாச்சு? இல்லை ஜங்குக், ரொம்ப நாளாக அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சத இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு தான் கூப்பிட்றேன். என்ன சொல்லணும்? ஃபோன்லேயே சொல்லலாம். ஐயோ, இதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது ஜங்குக்கா, நேரில் தான் சொல்ல முடியும். இல்லை எனக்கு புரியல. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தா கிம்தேங் சார் ஏன் எதுக்குன்னு கேட்பாரு. எதுக்கு தேவையில்லாமல் நீ ஃபோன்லேயே சொல்லு. ஐயோ ஜங்குக், எங்கள் அண்ணா இல்லை போதுமா? எங்கள் அண்ணா வெளியே போயிருக்கான். என்ன? ஆமாம், எங்கள் அண்ணா வெளியே போயிருக்காரு. அது ஏதோ டேட் மாதிரி ரோசி கூட போயிருக்காரு. ஸோ அவர் வரமாட்டார், இன்னைக்கு நைட் ஃபுல்லாக வரமாட்டாராம் சொன்னார். நீ வரியா வீட்டுக்கு? ஆ, வரமாட்டாரா? நிஜமாலே வரமாட்டாரா? வரமாட்டார். நீ வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் நிறையா பேசணும். நிறையா பேசணும் தாண்டி நிறையா செய்யணும். ஆ, நடி, என்ன செய்யணும்? நீ வாடா. ஆ, இதோ வரேன்டி, இதோ வரேன் அப்படி சொல்லிட்டாம ஃபோனை கட் பண்ணிட்டு, ஏன்னா இவா இப்படிலாம் பேசுகிறா, ஒரு வேலை இன்னைக்கு. ஐயோ ஜங்குக்கா, டேய் போடா டேய், போ போ அப்படி சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படி கார் கீ எடுத்துகிட்டு அப்படி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு லிசா வீட்டுக்கு. ஸோ இங்கே நீங்கள் அப்படி மூவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு இன்டர்வல் விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எல்லோரும் இன்டர்வலுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பையன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இவன் இப்படி பார்க்குறான். அவன் உங்கள்கிட்ட வரான். அவன் கிட்ட வர தெரிஞ்ச உடனே நீங்கள் அப்படியே அந்த மூவி தேட்டரை விட்டு வெளியே போகிறீங்க. அவன் பின்னாடியே வரான். அவனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே வேகமாக போகிறீங்க. அப்படியே வேகமாக போகிறதில்ல, அவனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறதில்ல, அப்படியே ஒருத்தவங்க மேலே இடிச்சிடுறீங்க. ஏய் அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் சாரி சார், சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஆளை பார்க்குறீங்க. அந்த ஆள் வேறு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான், அந்த பையன் வேறு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சாரி சார், சாரி, இவன் எதுக்கு என் பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அந்த பர்சன் அதை பார்க்குறான், அந்த பையன் உங்கள் பின்னாடியே வரத. என்ன இந்த பையன் எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான்? இப்போது அந்த பர்சனும் பின்னாடியே வராரு. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறீங்க, அவங்க பின்னாடி அந்த பையன் வரான். ஸோ அந்த பர்சனும் பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. வந்து பார்த்தா அந்த பையன் உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பார்க்குறாரு, என்னை விடு, ஏய் என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு அந்த பையனை அவர் போட்டு அடிக்கிறாரு. ஸோ அந்த பையனும் சார் சார் என்ன விடுங்க சார் சார் அப்படி சொல்லிட்டு அடி வாங்குறதுல செம்மையாக அடி வாங்குறதுனால இப்படி தப்பிச்சு ஓடிடுறான். அந்த பர்சன் தான் உங்ககிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். நீங்கள் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா தனியாக வந்திருக்கியா என்ன? ம், அது இல்லை ஆனால் சரி சரி, நீ நீ ரொம்ப பயத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன், நீ வா. அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் போறீங்க அப்படியே அழுதுகிட்டே. இப்போ தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு தயாங், உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ என்ன பண்ணுற? ஆ, யார் இவ? டி, இந்த பொண்ணை ஒருத்தவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான், அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருக்காடி. ஓ அப்படியா? ஆமாம், இந்த பொண்ணு ரொம்ப அழறா, நீ கொஞ்சம் என்னன்னு பாரேன். ஆ, சரி நான் பார்த்துக்குறேன், நீ வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இது நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதான் தயாங் வந்து காப்பாற்றி விட்டார்ல, அப்புறம் என்ன? ஆ, அவர் நேம் தயாங்கா? ஆமாம், அவன் பேர் கிம் தயாங் அப்படின்னு சொன்ன நீ. நீங்கள் பார்க்குறீங்க கிம் தயாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போது மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏ ரோசி, மூவி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், வரியா? ஆ, இது வரேன்டா. மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீயும் வா படம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 3 பேரும் உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க, அவங்க 2 பேர் போய் அவங்க சீட்டில் உட்காந்துக்கிறாங்க.
மூவி ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ மூவி பார்த்துட்டே அப்படியே உங்களை பார்க்குறான் தயாங். உங்கள் பக்கத்தில் 2 சீட் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே மூவி முடியுது. இப்போ நீங்கள் அந்த மூவி முடிஞ்ச உடனே வெளியே வரீங்க. ஜங்குக்கு தேடுறீங்க. ஆனால் ரொம்ப நேரமாக நீங்கள் ஜங்குக்கு தேடி இருந்திருப்பீங்க. மேபி அவன் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்களும் இப்படி வெளியே வரீங்க. அவங்களும் வெளியே வராங்க. ஸோ நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. தயாங் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் இல்லைன்னா அவன் ஏய் டோன்ட் வரி என்ன அதெல்லாம் நார்மலாக விடு என்ன. நீங்கள் அப்படியே உங்கள் 2 பேத்தையும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய் நோ நோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். ஓ சாரி. எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. அப்படியே தேட்டரை விட்டு வெளியே வரீங்க. இப்போ தயாங் தான் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறான் நீங்கள் வெளியே ஃபுல்லாக தேடிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் அதை பார்த்துட்டு ஏய் ரோசி என்ன தயாங் இந்த பொண்ணு வந்ததுலேருந்து யாரையோ தேடிட்டே இருக்குது. ஆனால் யாரை தேடுறான்னு தான் தெரில. மேபி அவள் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கலாம். இப்போ தயாங் தான் சரி இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு தயாங் வந்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு கிளம்பலையா நீங்கள்? எங்கே நின்றுருக்கீங்க? அது வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். வேணா வாங்களேன் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து இல்லை நீங்கள் தேடி பார்த்துருப்பீங்க. அங்கே ஜங்குக்கு இல்லை. ஜங்குக்கு மேபி எங்கே போனான்னு கூட உங்களுக்கு தெரியல. சரி வீட்டுக்கு சேஃபாக போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயாங் கூட போகிறீங்க. இப்போ ரோசி உங்களை பார்க்குறான். என்னாச்சு தயாங் என்ன? இல்லை அவங்க வீட்டுக்கு எப்படி போகுதுன்னு தெரியாமல் நின்றுருந்தாங்க போல். அதான் நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுமான்னு கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படியா சரி ஒயன் சரி ஓகே நீ வா என் கூட தேங்க வந்து ட்ராப் பண்ணுவான் அப்படி சொல்லி ரோசி வந்து உங்களை உட்கார சொல்கிறா. நீங்களும் பேக் சைடில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ கார் மூவ் ஆகி போகுது. அப்படியே நடுவில் ரோசி தான் பாட்டெலாம் போட்டு விடுறா. ஸோ நீங்கள் அப்படியே கம்மனி உட்காந்துட்டு வரீங்க. சென்டர் மிரர் வழியாக தேங் வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கல. நீங்கள் விண்டோஸ் வழியாக அப்படியே வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக இப்போ ஜங்குக் தான் போனால் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற ஃபுல்லாக தான் உங்களுக்கு தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கு இந்த பக்கம் அப்படியே ரோசியோட வீட்டுக்கு போயிருப்பான். ரோசியும் வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பா. பார்த்தா ரோசி ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டு நின்றுருக்கா. ஜங்குக் உள்ளவா? வரேன்டி வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உள்ளே வந்து சோஃபாவில் உட்காராரு. இரு நான் அவனுக்கு குடிக்க பாதாம் மில்க் எடுத்துகிட்டு வரேன். பாதாம் மில்கா? இரு அப்படி சொல்லிட்டு அவளும் போயிட்டு உள்ளே போயிட்டு பாதாம் மில்க்லாம் போட்டு வந்து கொடுக்குறா. ஸோ ஜங்குக்கும் அதை வாங்கி குடிக்கிறாரு. ஐயோ ஏன்னா இது இப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இது பாதாம் பாலா இல்லை வேறு ஏதாவதா? ஏய் உண்மையை சொல்லு ட்ரிங்க்ஸ் ஏதாவது சம்திங் கலந்துட்டியா என்ன? டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஆஹா ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் கலக்கலை. அப்புறம் என்னடி இந்த பாதாம் பால் வேறு மாதிரி இருக்குது. போட்டது யார்? லிசா. அப்படி தான் இருக்கும். ஆமாம் என்ன சொல்லணும்னு கூப்பிட்டா சொல்லு. அது நான் நான் உன்னை என்ன நீ என்னண்ணா சொல்கிறீ சொல்லு. அது வந்து அப்படி சொல்லிட்டு நெளிஞ்சிட்ருக்கா. ஷோ இவன் நெளியறது கூட நல்லா தானே இருக்குது. நான் லவ் பண்ணுறேன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவள் சொன்ன உடனே ஜங்குக் அப்படி என்ன நீ லவ் பண்ணுறியா? அது அது வந்து எனக்கு தெரியும். உன் கண்ணிலே நான் பார்த்துட்டேன் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ லிசா அப்படி ஜங்குக்கிட்ட போயிட்டு ஜங்குக்கு லேப்ஸில் உட்காந்துட்டு அப்படியே ஜங்கு பார்க்குறாரு. ஏய் என்னடி பண்ணுற? எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணுறேன்னு. நம்ம தான் இப்போ லவ் சொல்லிட்டோம்ல கிஸ் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவன் மட்டுக்கும் ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கே ஷாக்கு. ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டன்னாக இப்போ நின்றுருக்கான். ஹே கிஸ் பண்ணுறா? என்ன உனக்கு கிஸ் பண்ண இதெல்லாம் தெரியாதா என்ன? நீ என்ன அதிலலாம் கொஞ்சம் வீக்கா? ஏய் யார் சொன்னா அதில் நான் வீக்குன்னு? அதில் நான் வேறு மாதிரி செய்வேன். அப்புறம் என்ன கிஸ் பண்ணு. நீ என்ன அப்படி உட்காந்தே இருக்க? அப்போது கிஸ் பண்ணலாமாடி உனக்கு ஓகேவா? எனக்கு தான் ஓகேன்னு நான் தான் வாலண்டரி கிஸ் பண்ண வரேன்ல. அப்புறம் என்ன? ஒரு பொம்பளை பிள்ளையே இவ்வளோ வாலண்டரியாக வந்து உங்ககிட்ட கிஸ் கேட்கும் போது நீ என்னடா கொடுக்காமல் இருக்க? அப்போ எனக்கு டபுள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஆமாம் அப்படி நல்லா கிஸ் பண்ணுறான். இப்போ 2 பேருமே நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக டச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ண
அவனுக்கு வேற வயனோட ஞாபகம் தான் வருது. அவன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் லிசா தான் ஜங்கு கமான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லிசா அப்படியே பெட்ரூம் கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் இவங்க 2 பேருமே ஒன்றா படுத்திருக்காங்க. ஸோ இப்போ லிசா சும்மா இல்லாமல் ஜங்குக்கோட செஸ்ட்டு அங்கே இங்கேன்னு கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கு வேற இங்கே ஒரு மாதிரியா இருக்குது. பட் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்காரு. ஸோ அப்போ டக்குன்னு லிசா வந்து கமான் நம்ம ஏதாவது சம்திங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கமாக தங்குக்கு வந்து ஒரு மாதிரி மூடேற்றிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் தயாங் தான் அவங்கள கூட்டு போய் சேஃபாக ட்ராப் பண்ணுறான். தயாங் அவங்கள பார்க்குறான். அப்போ ரோசி வந்து இதுதான் உன் வீடா? ம் ஆமாம் இதுதான் என் வீடு. ம் ஓகே சேஃபாக போயிடுவல்ல? ம் போயிடுவேன். ரோசி தான் டீ போதுண்டா, அந்த புள்ளைய எவ்வளோ நேரம் பார்ப்பேன், அந்த புள்ள கண்டுபிடிச்சிட போகுது, வண்டி ஸ்டார்ட் பண்ணி போ. ஏய் என்னடி போடா, பச்சையாக தெரியுது நீ பார்க்குறது. இப்போ தயாங் தான் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். அப்போ ரோசிக்கிட்ட உங்களை பற்றி தான் பேசுகிறான். அவள் எவ்வளோ அழகாக இருந்தால, ரொம்ப அழகா. அவள் சீக்ஸ் ரெண்டும் பார்த்தல இப்படி புசு புசுன்னு இருந்துச்சு. ஐயோ அது பார்க்கும்போது எனக்கே ஒரு தடவை பைட் பண்ணும் போது இருக்குடி. டேய் ஏன்டா, ஏன்? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. பேசாமல் நாளைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டோமா? டேய் சும்மா இருடா, அந்த புள்ள ஏதோ நீ அந்த புள்ளைய காப்பாற்றி விட்டன்றதுல உங்ககிட்ட சார் சார்னு பேசுது. அதுக்குன்னு நீ போய் அந்த புள்ளைகிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? கம்முன்னு இருடா. ஆமால. டேய் வீட்டுக்கு போடா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஷி திட்டுறா. ஸோ தயாங்கும் வீட்டுக்கு போகிறான். ஸோ இந்த பக்கம் லிசா வந்து அப்படியே ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜங்குக்கால எதுவுமே பண்ண முடியல, கம்முனே இருக்கான். இப்போ லிசா தான் ஜங்குக்கு மேலே ஏஞ்சி படுக்கலான்னு வரும்போது டக்குன்னு அப்படியே கார் சத்தம் கேட்குது. அப்போது ஹா அப்போ ஏஞ்சி போய் பெட்டை விட்டு ஏஞ்சி போய் பார்க்குறா பால்கனி வழியா. தயங்கோட கார் தான் உள்ளே வருது. ஏய் ஜங்குக் அண்ணா வந்துட்டான், நீ ஏஞ்சிரு ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு எழுப்பி விடுறா. ஜங்குக்கு வந்து ஏய் உங்கள் அண்ணன் வரமாட்டான் அண்ணா. நான் வரமாட்டான்னு தான் நினச்சேன், தெரியல ஆனால் வந்துட்டாரு. நீ நீ போ. ஏய் பூ போனால் எப்படி போகிறது? ஆ ஐயோ என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அவன் டேரெக்டாக என் ரூமுக்கு தான் வருவான். நீ போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே துரத்துறா. இப்போது ஜங்குக் அப்படியே பால்கனி வழியாக எகிரி குதிக்கிறான். எகிரி குதிச்சு அப்படியே காம்பவுண்ட் செவரெலாம் எகிரி குதிச்சு போகிறான். இங்கே ஜங்குக் வந்து ஐயோ என்னடா ஜங்குக் அவன் நிலமை எப்படி ஆகிடுச்சு, பால்கனிலாம் எகிரி குதிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே புலம்பிட்டே அவன் கார் பின்னாடி தான் நிறுத்தி வச்சுருப்பான் வீட்டுக்கு பின்னாடி. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மூவி தேட்டருக்கு தான் வரான். அவன் என்ன நினச்சிருக்கானா மூவி நடக்கிறது முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து பார்த்தா மூவிலாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஷோ போயிட்டுருக்கோம். அதை பார்த்த உடனே ஐயோ இவன் எங்கே போய் தொலைஞ்சா அப்படி சொல்லிட்டு அவன் தேடுறான். ஆனால் நீங்கள் அங்கே இல்லை, வீட்டு ஃபுல்லாக அங்கே எங்கேன்னு தேடுறான். பட் ஆனால் நீங்கள் இல்லவே இல்லை. ஸோ ஒரு வழியாக 4 o'clock அந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பான். வந்து பார்த்தா நீங்கள் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே சரியான டென்ஷன் ஆகிட்டு ஏய் ஒயன் ஏஞ்சிட்ரி, ஏய் ஏஞ்சிட்ரி. ஆ மாமா என்ன என்னாச்சு மாமா? ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னன்னா அசால்ட்டாக பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்க. மாமா நீங்கள் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க. அதுக்கப்புறம் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் நான் தேடினேன், நீங்கள் இல்லை மாமா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் அதை ஒரு வார்த்தை ஃபோன் வச்சு சொல்லுமா இல்லையா? உன்னை காணும் நான் எவ்வளோ தேடினேன்னு தெரியுமா? மனுஷனை ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டல. மாமா அது அப்படிலாம் இல்லை மாமா. ஏய் பேசாத, என் அலைய வச்சிட்டல நாய் மாதிரி ரோடா விட்டு தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரு கோவமாக பெட்டில் படுத்துக்கிறாரு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு 3 days பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போது அந்த ஆன்ட்டி தான் அவங்கக்கிட்ட வயன் சொல்லுங்கள் ஆன்ட்டி. டுமாரோ எனக்கும் உங்கள் அங்கிளுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அவருக்கு நான் ட்ரெஸ் அண்ட் கிஃப்ட் வாங்கணும். ஸோ நீ என் கூட ஷாப்பிங் மால் வரியா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அது நானா? ஆமாம் நீ தான், வாயேன், நீயும் வீட்டில் தானே இருக்க, கொஞ்சம் என் கூட வெளியே வந்த மாதிரி இருக்கும்ல. சரி ஓகே ஆண்டி இதோ வரேன். ரெடி ஆகிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு அவங்க கூட ஷாப்பிங் மால் போகிறீங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் பார்க்குறீங்க அந்த ட்ரெஸ்லாம். ஃபொயன் எனக்கு இந்த கலர் ஓகேவா இருக்குமா? ஆண்டி இல்லை இல்லை இந்த கலர் எடுக்காதீங்க, அந்த கலர் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ தயாங்கோ அதே மாலில் தான் இருக்கார். ஸோ ஃபோன் பண்ணுறாரு யாருக்கோ. ஸோ கால் பிக் பண்ணுறாங்க. ஏய் ரோசி என்னடி பண்ணுற? ஏய் உன்னை மாலுக்கு வர சொன்னா இல்லையா, என்னடி பண்ணிகிட்ருக்க? கிஃப்ட்ஸ் வாங்கணும்டி. என் கேர்ள்ஸ்க்கு அங்கோட சில் அவுட் பண்ண போயிட்டேன்.
சாரிடா தயம், என்னால் வர முடியாது. நீ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வா. ஏய் என்னடி, நேற்று நைட் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு வரேன்னு தானே சொன்னேன். இப்போ என்னடி சில் அவுட் பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? டேய் பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுடா, மன்னிச்சிக்கோ ஏன். அட போடி. ஏய் எனக்கு எப்படி சூஸ் பண்ண கூட தெரியாதுடி, ஏன்டி இப்படி படுத்துற? அதனால தானே உன்னை கூப்பிட்டேன். உன்னை கூப்பிட்டதுக்கு நீ ஓவராக சீன் போடுறல. டேடி அப்படிலாம் இல்லைடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் கேர்ள்ஸ் கேங்லாம் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க என்னால் தவிர்க்க முடியல, அதனால தான் நானும் போகிறேன்ட்டேன். சாரிடா தயாங். ஏய் பேசாத, செம்ம கோவமாக இருக்குது. நாளைக்கு அவனுக்கு மேரேஜ்ரி, நான் என்ன தவிர கிஃப்ட் கொடுப்பேன்? நீ உன் செலெக்ஷன் சூப்பராக இருக்கும் தயாங், நீ வாங்கிட்டு போய் கொடு. அதெல்லாம் உன் ஃப்ரெண்டு தானே, எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பான், ஏற்றுப்பான். மயிரில் ஏற்றுப்பான். ஏய் ஃபோன் வச்சு தொலை நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் வேகமாக கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்க்கும்போது சடனாக பார்க்குறான் ஒரு சைடில் நீங்கள் நின்றுருக்கீங்க. அந்த ஆன்ட்டி கூட நின்று நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதை வந்து தயாங் பார்த்துட்டு, இது அந்த பொண்ணு இல்லை, நம்ம அன்றைக்கி சினிமா தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து உங்ககிட்ட வரான். நீங்கள் இங்கே ஆன்ட்டி இது நல்லாயிருக்கும், இதை ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே இதை நான் ட்ரையல் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ட்ரையல் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ நீ நின்றுருக்கீங்க அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துக்கிட்டு. அப்போது டக்குனு உங்கள் பக்கத்தில் ஹாய். நீங்களா? ஹாய். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன என்ன சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு மேரேஜ். ஸோ எனக்கு இந்த கிஃப்ட் செலக்ட் பண்ணுறது அதிலலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என் ஃப்ரெண்டு ரோஸியை கூப்பிட்டேன், வரேன்னு சொன்னான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதால் வர முடியல. எனக்கு கிஃப்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வந்து பண்ணதில்லை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நானா? ஆமாம் நீங்கள் தான். ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணித்தாங்க போதும். ஐயோ ஹெல்ப்பாலாம் வேணாம், நான் செஞ்சு தரேன். இருங்க, எங்கள் ஆன்ட்டி கூட வந்திருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். உங்கள் ட்ரெஸ் ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்துடுறேன். ஓகே நான் அங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இப்போ தயாங் போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிறாரு. அந்த ஆன்ட்டி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காட்டுறாங்க அவங்கள்ட்ட. நீங்கள் பார்க்குறீங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி இது சூப்பராக இருக்கு, இதை வாங்கிக்கோங்க. ஆன்ட்டி நான் கொஞ்சம் அங்கே போய் கிஃப்ட் ஏரியாஸில் சும்மா பார்த்துட்டு வரட்டுமா? எதுக்கு வயன் கிஃப்ட் ஏரியாஸ்லாம்? இல்லை அது ஓ என்ன சங்குக்கு வாங்கி கொடுக்க போறியா கிஃப்ட்டு? சரி சரி வாங்கிக்கொடு. நான் இங்கே வேறு ட்ரெஸ் பார்த்துட்ருக்கேன், நீ போய் பார்த்துட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வா, சரியா? ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படி வரீங்க தயாங்கிட்ட. ஸோ அவங்க அந்த ஆன்ட்டியும் ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தயாங்கிட்ட வந்துட்டு, அது யார்? அவங்க என்னோடய ஆன்ட்டி. ஓ உங்களோட ஆன்ட்டியா? சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படியே ஜுவல்லரி செக்ஷன் போகிறீங்க. தயாங்க்கு வந்து கிஃப்ட் ஐடியா எதுவுமே இல்லை. நீங்கள் கேட்குறீங்க தயாங்கிட்ட, எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? எந்த மாதிரினா, ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நல்லா அழகாக இருக்கணும். அண்ட் சேம் டைம் அவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் அதை மறந்துடக்கூடாது, அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கணும். அதான் எந்த மாதிரி கிஃப்ட்டு? ஏதாவது கொடுக்கணும். என்ன நீங்கள் வந்ததுலேருந்து ஏதாவது கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னே சொல்ல மாட்டீங்களே? எனக்கு தெரிஞ்சால் நான் ஏமா ஒன்று கூப்பிட போகிறேன், எனக்கு தெரியாதனால தானே ஒன்று கூப்பிட்ருக்கேன். சரி இருங்க, வேணும்னா நம்ம வந்து கப்பல்ஸ்க்கு தானே கொடுக்குறோம், நம்ம ப்ரேஸ்லெட் கொடுக்கலாமா? கனெக்டிங் ப்ரேஸ்லெட். கனெக்டிங் ப்ரேஸ்லெட்டா? நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த கப்பல்ஸ் போடுவாங்க, நல்லாயிருக்கும். அப்போனா ஓகே அதே வாங்கிக்கலாம். சரி ஓகே. இப்போது நீங்கள் 2 பேரும் தான் கனெக்டிவ் ப்ரேஸ்லெட் பார்க்குறீங்க டைமண்டில். ஸோ தயாங் வந்து பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும், நீங்களும் பார்க்குறீங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அது இதுலையா? இதில் எல்லாமே அழகாக தான் இருக்குது, இதில் நான் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றான். அப்போ நீங்கள் அதுக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க முடியாதுல்ல, இதில் எல்லாவது ஒன்று தான் நமக்கு செலக்ட் பண்ணி கப்பல்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு எது இப்போ பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறதுன்னு தெரிலையே. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க. எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதுதானம்மா ஒன்று கூப்பிட்டேன். சரி இருங்க நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ அதை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ ஒரு ஹார்ட் ப்ரேஸ்லெட் மாதிரி வருது, நீங்கள் காட்டுறீங்க. இந்த ஹார்ட் கொடுக்குறீங்களா? இது நல்லாயிருக்கும், கப்பல்ஸ் மோஸ்ட் ஆஃப் தேம் ஹார்ட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இது வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. ஆமாம் இது நல்லாயிருக்கும். ஓகே உங்கள் கையிலேருந்து அதை வாங்கி அந்த ப்ரேஸ்லெட்டை அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் தான் இப்போது அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ பக்கத்தில் ரிங்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறீங்க, அதில் ரொம்ப அழகாக ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு ரிங் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்காது. அப்படியே நீங்கள் அதை வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே அப்போ இதையே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அவங்கள
பார்த்தா நீங்கள் அந்த ரிங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயான் சொல்லுங்கள். என்ன அந்த ரிங்கே பார்த்துட்ருக்கீங்க? பிடிச்சிருக்கா? ஆஹா, அப்படிலாம் இல்லை. சும்மா அழகாக இருந்துச்சு பார்க்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதே கொடுக்கலான்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து கையில் போட்டு எப்படி இருக்குன்னு தெரியலையே. கொஞ்சம் கை நீட்டுங்களேன், நான் போட்டு பார்க்குறேன். ஆ அது கை நீட்டுங்க. ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கை நீட்டுறீங்க. சரி, நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் அண்ட் துவங்க ஒரு பிரேஸ்லெட் போடுறான். சரி, 2 பேருமே அப்படியே கையை கிட்ட கொண்டு வரீங்க. ஸோ அது அப்படியே கனெக்ட் ஆகிக்குது. துவங்க அதை பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஹேண்டும் அவன் ஹேண்டும். அண்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது கனெக்ட் ஆகும்போது அது மேக்னெட் தானே. ஸோ கனெக்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. ஸோ தேவன் உங்களை பார்க்குறான். ரொம்ப அழகாக உங்கள் சீக்ஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக ரொம்ப ஸ்மைலு உங்கள் லிப்ஸில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, நான் இவ இப்படி இருக்கா, ரொம்ப அழகா. இவ சிரிக்கும் போது நல்லா தகன்னு தக்காளி மாதிரி மென்றாளே. இதயம் இதயம் வேணாண்டா, வேணாம். லிப்ஸை போகிறேன், பெரிய லிப்ஸ் மாதிரி இருக்கு. என்னம்மா இருக்கா? இதயம் கண்ட்ரோல்டா கண்ட்ரோல். உங்களை பற்றி மனசில் நினச்சிட்ருக்கான். தயங்க இங்கே அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் சூப்பராக இருக்குல்ல இது அப்படி சொல்லிட்டு தயங்க பார்க்குறீங்க. அப்போ தயங்க வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் தயங்க பார்க்குறீங்க அப்படியே. சரி, இப்போ 2 பேருமே ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ டக்குன்னு அந்த ஒர்க்கர்ஸ் தான், சார் உங்களுக்கு இது ஓகேவா? இதை பேக்கப் பண்ணிக்கலாமா? ஆ ஓகே, இதையே பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்களும் தயங்க பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பில்லாம் பே பண்ணுறான். ஸோ நீங்கள் தயங் நான் போட்டுமா? எங்கள் ஆன்ட்டி வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே, நீங்கள் போங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கிட்டு போங்க. என்ன என்ன வாங்கிட்டு போகணும்? இருங்க. என்னப்பா பேக்கப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். இந்தாங்க. இந்தாங்க அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு பாக்ஸை காட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு சின்ன ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இருக்குது. என்னது இது? ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்களா அந்த ரிங் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த ரிங் நாங்கள் ஆமாம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கள்ல, அதான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இல்லை, எனக்கு வேணாம் இந்த ரிங்லாம். இல்லைங்க, வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. பார்த்தேன் உங்கள் கண்ணு ரெண்டும் அந்த ரிங்கை தான் ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருந்தது. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ அப்படி சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்தேன். இல்லைங்க, எனக்கு வேணாம் அது. இந்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. இங்கே பாருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் பண்ணுற விதமாக வச்சுக்கலாம்ல. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் வேணாமே. எனக்கு தெரியாது, நீங்கள் இதை வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு அவன் மட்டும் போகிறான். நீங்கள் தயம் இந்தாங்க, எனக்கு வேணாம். இங்கே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, போட்டுக்கோங்க, உங்கள் கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வச்சுக்கோங்க. என்ன என் ஞாபகத்தமாக ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி தானே இது, வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் பாய், நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் போகிறாரு. நீங்கள் அந்த ரிங்கே பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரிங்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தயங்க வந்து போய்கிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான் திரும்பி. நீங்கள் அப்படியே அந்த ரிங் பாக்ஸ்லேருந்து அந்த ரிங்கை எடுத்து உங்கள் ஹேண்ட்ஸில் போட்டு பார்த்து சிரிக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கைக்கு. ஸோ தயங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மைலுக்காக தான் வாங்கி கொடுத்தேன். எப்படி அழகாக சிரிக்கிறா பாருவ. ஐயோ, உன்னை பார்த்தா ஏன் என் ஹார்ட் பீட் இவ்வளோ துடிக்குதுன்னு தெரிலடி. எந்த பொண்ணுக்கிட்டையும் இல்லாத ஃபீலிங்ஸ் உன் மேலே மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மனசை நினச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. இதயம் போதும் பார்த்த வரைக்கும் போதும், டைம் ஆகிடுச்சு, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறாரு. நீங்களும் ஆன்ட்டியும் அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போது நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்காக எப்பயுமே நைட்டு சமைச்சு வைப்பீங்களா? ஸோ அதேமாதிரி நீங்கள் சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க ஜங்குக்காக. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். அப்படியே அவனோட பேக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே டையெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பொத்துன்னு சோஃபாலே விழுறான். நீங்கள் பார்க்குறீங்க. மாமா என்னடி? மாமா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல். நான் வேணும்னா காஃபி டீ ஏதாவது போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், உன் வேலையை மட்டும் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஏஞ்சி பெட்ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஆனாலும் உங்களுக்கு ஜங்குக்கை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவனை பார்த்தா ரொம்ப டயர்டாக தெரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அவனுக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க ரூமுக்கு. ஸோ இப்போ ரூமில் தான் ஜங்குக்கு வந்து பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கான். நீங்கள் மாமா என்னடி
இந்தாங்க டீ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க மாமா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த டீ கப்பை கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து இந்த டேபிளில் வை, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டேபிளை வச்சுட்டு அப்படியே அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ நீங்களும் போகிற அவனே பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த டீ அப்படியே அந்த டேபிளில் வைக்கிறீங்க. வச்ச வேகத்தில் அந்த டீ வந்து லைட்டாக அந்த ஃபைலில் ஊற்றிடுது. ஸோ நீங்கள் அச்சோ போச்சு, ஏன்னா ஊற்றிட்டேனா, ஐயோ ஃபைலில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கிளாத் எடுத்து அந்த டீயை அப்படி டிப் பண்ணி எடுக்கிறீங்க அந்த கிளாத்தை வச்சு. ஆனால் அந்த டீயோட அந்த இது தெரியும், அந்த போச்சு அம்மா திட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தோடு நின்றுருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் டீ ஊற்றிருக்கு. அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஏய் இது எவ்வளோ முக்கியமான ஃபைல் தெரியுமா, அதை இப்படி பண்ணி வச்சுருக்க, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட முடியை பிடிச்சி இழுக்கிறான். மாமா மாமா தெரியாமல் கை தவறி ஊற்றிச்சேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் நீ இப்படி சொல்கிற அசால்ட்டா எப்படி நான் போய் சொல்ல முடியும் ஆஃபீஸில்? ஏன்டி உங்கள்கிட்ட நான் கேட்டேனா, டீ வேணும்னு கேட்டேனாடி, ஏன்டி இப்படி படுத்துற என்ன? ஐயோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபைல் தெரியுமா, என்னை நம்பி என்னோட சிஏ கொடுத்துருக்காரு என்கிட்ட, இப்படி பண்ணி வச்சுருக்கையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபைலை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பார்க்க டென்ஷன் ஆகுது. அப்படியே உங்களை அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். ஏய் இந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடி? ஐயோ உனக்கு எங்கே தெரிய போகுது, நீயே ஒரு பட்டிக்காடு. அவனுக்கு சரியான காண்டாயிட்டு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி நல்லா அடிக்கிறான். மாமா என்னை மன்னிச்சிருங்க. அது ஏய் 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 பேசாதடி, உங்கள்கிட்ட டீ வேணும்னு கேட்டனா, உங்கள்கிட்ட கேட்டனாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் மாமா நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு, அப்புறம் ஏன்டி என் வீட்டில் இருந்து என்னை சாவடிக்கிற? எங்கேயாவது போய் தொலை. என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேனா என் வாழ்க்கையை விட்டு போ, ஒரு அடியாக போயிடுன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கோவத்திலே போயிடுறான் ரூமை விட்டு வெளியே. ஸோ நீங்கள் அப்படி பெட்டில் உட்காந்து அலறீங்க. மாமா நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாதான்னு நினச்சேன், அதுக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் இப்படி வந்து விளையாடணும்னு நினைக்கல. வீட்டில் தான் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் மாமா, அதனால தான் நானும் ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. உங்களுக்கு ஜங்குக் பேசின அந்த வேர்ட்ஸ்லாம் இன்னமும் அப்படியே உங்கள் காதுக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஒரு 3 hours அதுக்கப்புறமா ஜங்குக் வரான் வீட்டுக்குள்ளே. ஸோ பார்க்குறவங்கள நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. எப்படி நீலிக்கணி வடிக்கிறாப்பர் அப்படி சொல்லிட்டு அவன் மாட்டுக்கும் கேஷுவலாக போகிறான். போயிட்டு அப்படி பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து என்னடி என்னையே பார்த்துட்ருக்க? மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, தெரியாமல் தான் நான். ஏம்மா தாயே தயவு செய்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டுமா, எனக்காக எதுவும் செய்யாத, தயவு செய்து சொல்கிறேன் புரியுதா? நீ எனக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல, நீ உன் மாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இரு, நான் மாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டைவர்ஸ் வந்தோடனே இப்படி கொடுத்துட்றேன், நீ மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இரு என் வாழ்க்கையை விட்டு, புரியுதா? மாமா ஏய் அழுதுட்டுலாம் இருக்காது முன்னாடிண்ணா, எனக்கு அப்படியே சரியான டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அப்பயே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்கிறா இல்லையா, எனக்கு டென்ஷன் ஆகுதுடி அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அப்படியே அல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே உங்கள்கிட்ட இயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. அப்போ ஜங்க் பார்த்துட்டு இருக்கா உங்கள் கையில் அந்த ரிங், அதை பார்க்குறான். பார்த்துட்டு பெருசாக எதுவுமே எடுத்து கண்டுக்கல, அப்படியே அவன் மட்டும் படுத்துக்கிறான். ஸோ இப்போ நீங்களும் அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, ஜங்குக்கு வந்து உங்களை அடித்தது. ஸோ இதில் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் ஆஃபீஸில் ஸோ இப்போ ஜங்குக்கும் தயங் தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. தயங் சார் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து ஹைப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ தயாங்கும் ஓகே ஜங்குக் ஏதோ ஓகே தான் எனக்கு தோணுது, இந்த மெத்தடில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சார் நான் இந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டேன், இந்தாங்க சார் நீங்கள் கிளான்ஸ் பார்த்துட்டு சைன் போட்டால் அப்படியே சென்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைல்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறான் ஜங்குக். ஸோ தயாங்கும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தயாங் வந்து சைன் போடுறாரு. ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். தயாங்கோட ஹேண்ட்ஸில் ஒரு ஃபிங்கரில் ஒரு ரிங் போட்டிருக்கான். ஸோ பார்க்குறான், அந்த ரிங்கை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அவன் வந்து சார் என்ன ஜங்குக், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள்ல? ஏய் என்ன இப்போலாம் கேட்குற, கேளு. சார் இன்றைக்கி தான் அந்த ரிங்கை பார்க்குறேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ரிங் நீங்கள் போட்டு வந்து. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதே, அதான் கேட்குறேன். இதுவா இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ரிங்கை பார்த்து சிரிக்கிறான். சார் என்னாச்சு,
ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? என்ன ரோசி மேம் வாங்கி கொடுத்தாங்களா சார்? ஆ ஏய் அதெல்லாம் இல்லைடா, ரோசிலாம் வாங்கி தரல. ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று சொல்லல. என்னது சார்? எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். எப்படி சார்? யார்? என்ன பேர் என்ன? அப்படின்ற மாதிரி ஜங்க கொஷின் மேலே கொஷினாக வச்சுட்ருக்கான். டேய் இருடா, இரு முழுசாக சொல்லி முடிக்கிறேன், கேட்டு முடி. சரி சார் சொல்லுங்கள். ஒரு நாள் ரோசியும் நானும் மூவி தேட்டருக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ அங்கே வந்திருந்தா அந்த பொண்ணு தனியாக. அவன்கிட்ட ஒருத்தவன் மிஸ்யூஸ் பண்ண பார்த்தான். நான் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணேன். அண்ட் மூவி முடிஞ்சதுக்கப்புறமும் அவள் யாரையோ தேடிட்டு இருந்தா. இட்ஸ் லைக் தெரில யாரை தேடினான்னு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் ரோசி வந்து போய் ட்ராப் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என் ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்துச்சுல, கையோட மேரேஜ். ஸோ அவனுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு போனேன். பட் அந்த ரோசி கூட வரல. கடைசி நிமிஷத்தில் பழி வாங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த பொண்ணு நின்னா. ஸோ அவள்கிட்ட போய் சூஸ் பண்ண சொன்னேன். ஸோ அவள் தான் கிஃப்ட்டு சூஸ் பண்ணி கொடுத்தா. ஸோ அவளுக்கு இந்த ரிங் பிடிச்சிருந்தது போல். அந்த ரிங்கே பார்த்துட்டு இருந்தா. நான் தான் அவளுக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணேன். அதை அவள் போடும்போது அவளோட ஃபேஸில் ஒரு விதமான ஸ்மைல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளோட தாட்ஸ் வந்து எனக்கு தினைக்கும் வரணும் தான். அதே மாதிரி ரிங் நானும் ஆர்டர் பண்ணி கையில் போட்டுக்கிட்டேன். இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் தான் வருது. என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாண்ட ஜங்கோக், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ எப்படி தான் தெரியுமா? என்ன சார் ரொம்ப ஸ்லிம்மாக நல்லா கலராக இருந்தாங்களா என்ன? ஏய் ஸ்லிம்முலாம் இல்லைடா, சப்பி தான்டா. ரொம்ப அழகா சப்பியா, அப்படி கண்ணும் ரெண்டும் புசு புசுன்னு அப்படி ரசகுல்லா மாதிரி இருந்தா தெரியுமா? பார்க்கும்போதே வச்சு ரெண்டுத்தையும் கடிச்சு இழுக்கணும் போல் இருந்தது. அவள் லிப்ஸ் அப்புறம் செரி லிப்ஸ் மாதிரி இருந்தது தெரியுமா? ஐயோ வேறு மாதிரி இருந்தா. சார் என்ன சப்பி பொண்ணா? ஏன்டா, ஏன் சப்பி பொண்ணுன்னு ஒன்னே எப்படி மூஞ்ச காட்டுற? இல்லை சார், நான் கூட பொண்ணு ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக ஹை கிளாஸாக இருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்ன சார்? டேய் என்னடா, சப்பியாக இருந்தால் என்ன, ஸ்லிம்மாக இருந்தால் என்ன, கலர் அண்ட் பிளாக் என்னவா இருந்தால் என்னடா? டே ஜங்கோக், லவ்வுக்கெலாம் இது முக்கியம் கிடையாது. லவ் யார் மேலே வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறான். சார் சார் ஓகே ஓகே, கோவப்படாதீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஓகே லவ் பண்ணுங்க சார். சார் எப்போ போய் அந்த பொண்ணிட்ட போய் சொல்ல போகிறீங்க? அதான்டா தெரில, அவள்கிட்ட போய் இப்படி நான் லவ்வை சொல்கிறது. ஏதாவது ஐடியா இருந்தா கூடாண்டா. ஐடியாவா? அப்படியே ஜங்குக்கு யோசிக்கிறான். சார் உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்கு வேணால் இன்வைட் பண்ணுங்க, அவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் லவ்வை. டேய் ஓகே தான்டா பிளான்லாம், பட் உடனே சொன்னால் 2 தடவை தான் மீட் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே லவ் வந்துருச்சா அப்படி எப்படியானா எப்புட்றா இப்போலாம் பார்த்தா அந்த செகண்டே சொல்லிடுறானுங்க லவ்வை. நீங்கள் வேறு 2 தடவை மீட் பண்ணிட்டீங்க. ஏன் சார் வேறு யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் மொந்திக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் லேட் பண்ணி போட்டிங்கன்னா வேறு எவனாவது வந்து அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு ஒன்று அவங்க வந்து டேய் என்னடா சொல்கிற? சார் அதுதான் சொல்கிறேன், உடனே போய் அந்த பொண்ணுக்கு லவ் சொல்லி சீக்கிரமாக கரெக்ட் பண்ணி வேலையை பாருங்கள் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறான். சரி ஓகே, அப்போ நான் உடனே போய் அந்த பொண்ணை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோட்லாம் போட்டுக்கிட்டு, ஏய் தேங்க்ஸ்டா நல்லா ஐடியா கொடுத்துருக்கா. ஜங்குக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தேங்க வந்து போகிறாரு. சார் உனக்கு நான் நல்ல ஐடியா கொடுக்குறது எதுக்கு? ஃப்யூச்சரில் உன் தங்கச்சி நான் கரெக்ட் பண்ணும் போது இன்றைக்கி நீ சாதகமாக வரணும் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ தயாங் தான் அப்படியே டேரெக்டாக கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ இப்போ காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுறான் தயாங். நீங்கள் இப்போ ஆஸ் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திறந்து பார்க்குறீங்க. தயாங் நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்த்த உடனே என்ன நீங்கள் எப்படி இங்கே உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா? அண்ணா வந்த விருந்தாளியே இப்படி தான் வெளியே நிற்க வைப்பீங்களா? இல்லை உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு, இருங்க நான் டீ போட்டு எடுத்து வரேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்காக டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவனுக்கு குடிச்சிட்ருக்கான். நீங்கள் என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ நாங்கள் ஒரு செலப்ரேஷன் மாதிரி பண்ணுறோம், அதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். யூ கேன் ஜாயின் அஸ். அது இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன், ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறீங்க? 7:30 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. பிகாஸ் ஜங்குக்கு வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி தான் வருவான். சரி ஓகே வரேன், ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன்
அதுக்கப்புறம் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது வீட்டில். ஓகே. நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணாலே அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு அவன் அட்ரஸ்லாம் கொடுக்குறான். நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஓகே, மறக்காமல் வந்துடுங்க. ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்போது தயங்தா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி காரில் உட்காந்துட்டு அப்படி உங்களுக்கு பாய் கட்டிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் நைட் டைம் போல் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல தான் டென்ஷனோட தான் வீட்டுக்கு வரான். வந்தால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சமைச்செல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ஜங்குக்கு உங்களை ஒரு மாதிரியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. அம்மா அது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைலாம் எனக்கு கிடைக்கல. சந்தோஷமாக இருக்கடி. என் வாழ்க்கையை எப்படி அழிச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்க. இரு நல்லாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி போகலான்னு போகும்போது அப்போ டக்குன்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உங்களோட ரிங் பார்க்குறான். அந்த ரிங்கை பார்த்த உடனே இந்த ரிங் தானே தயாங் சார் கையில் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். டாப் டு பாட்டம் அவன் சொன்ன இந்த சப்பியான கேர்ள், அந்த மூவி தேட்டர், அதெல்லாம் அவன் யோசித்து பார்க்குறான். ஒரு வேளை இவ தான் அந்த பொண்ணாக இருப்பாளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்படி லைட்டாக டவுட் வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் மாமா என்னாச்சு, ஏன் இப்படி பார்த்துட்ருக்கீங்க? அது புதுசாக இருக்குது இந்த ரிங். எப்படி உங்ககிட்ட? இது ஆக்சுவலாக ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆன்ட்டியா? ஆமாம், ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஓ அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் மாட்டுக்கும் எதுவுமே பேசாமல் அப்படி போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் ரூம்குள்ளே போயிட்டு, இல்லையே ஏதோ தப்பாகுது. டைமண்ட் ரிங் வாங்குற அளவுக்கு ஆன்ட்டிக்கிட்ட காசு இருக்கா? இதே ரிங் தான் தயாங்கும் போட்டிருந்தார். தயாங் சொன்னார் அந்த பொண்ணு சப்பியாக இருப்பா, அதே மாதிரி இருக்கியடி நீ. ஒரு வேளை உன்னை தான் தயாங் சார் லவ் பண்ணிட்டு வரா என்ன? என்கிட்ட மறைக்கிறடி ஒய்யா நீ? அது தயாங் சார் வாங்கி கொடுத்த ரிங் தானே அப்படின்ற மாதிரியே இவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, தயாங் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா அவங்க அம்மா பர்த்டேக்கு உங்களை. ஸோ அது ஞாபகம் வந்துட்டு, எப்போ இருந்தாலும் டுமாரோ தெரிஞ்சிடும் தயாங் சார் லவ் பண்ணுற பொண்ணு நீயா இல்லை வேறு யாராவதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்துக்கிறான். நீங்களும் அப்படியே பெட்ஷீட்லாம் வெளிச்சு போட்டு படுத்துக்கிட்டீங்க. டுமாரோ ஈவினிங் தான் நீங்கள் அப்படியே அழகாக ஒரு பிளாக் கலரில் கிளிட்டர் வச்ச சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறீங்க. தயாங் வீட்டில் தான் முன்னாடி கார்டனில் ஒரு சின்னதாக செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ இப்போ தயாங் தான் என்ட்ரன்ஸ்லேயே வெல்கம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களை பார்க்குறாரு. ரெட் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து வாங்கிக்கிட்டு அப்படியே வரீங்க. தயாங் உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் கிட்டே வரீங்க. ஹாய் தயாங். அப்படியே உங்களே ஸ்டாச்சு மாதிரி என்ன பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தயாங் என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஹாய் சொன்னல அப்படின்ட்டீங்க. அதுவா, அது இன்னைக்கு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ இங்கே ஜங்குக் தான் அப்படியே லிசா ரூமில், பேபே என்ன ஜங்குக் எவ்வளோ நேரண்டி ரெடி ஆகுவ? ரெடி ஆகிட்டியா இல்லையா? சீக்கிரம் வாடி. ஜங்குக் இரு ஜங்குக், என்ன அவசரம் படுற? சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி. நான் உன் அழகை ரசிக்கணுமா இல்லையா? இரு பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு லிசா தான் இங்கே அப்படியே ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் வந்து பெட்டில் உட்காந்துருக்கான். ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அப்படியே வெளியே வரா லிசா. அவ்வளோ ஒரு மாதிரி பிளாக் கலரில் ரொம்ப அழகாக யூனிக்காக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே கிட்டே வரான். ஜங்குக் வேணாம், கிட்டே வராத. ஏன் கிட்டே வரக்கூடாது? நீ கிட்டே வந்தீங்கன்னா என் மேக்கப் எல்லாம் அலைஞ்சிரும், நீ கிஸ் பண்ணிடுவ, அதுக்கப்புறம் திருப்பிலாம் ரீமேக்கப் பண்ண முடியாது. நீ வா, டைம் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா கேக் கட் பண்ண போகிறாங்க, வா அப்படி சொல்லிட்டு லிசா தான் அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஜங்குக் வந்து லிசா தான் அப்படியே வீட்டை விட்டு ஜங்குக்கு கூப்பிட்டு வரா. ஸோ நீங்கள் அங்கங்கே சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க சுற்றி. அப்போ பார்க்குறீங்க ஜங்குக்கை வந்து லிசா கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க அதை. ஒரே ஒரு கிஸ். இப்போ என்ன, ஒரே ஒரு கிஸ் தானே? ஒரே ஒரு கிஸ் பண்ணால் விட்டுருவல? ஒரே ஒரு கிஸ் பண்ணால் விட்டுருவேன். அப்போ வா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே ஒரு மரம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறா லிசா. ஸோ நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க அதை. இப்போது மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போய் நிற்க வச்ச உடனே ஜங்குக் அப்படி லிசாவோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. மாமா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அந்த பொண்ணு யாரு?
அவ கூட என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் அப்படி ஒரு மாதிரி டிஆர்டி ஐஸோட அப்படி பார்க்குறீங்க ஜங்குக்கை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது பார்க்கவே முடியல உங்களால். அப்படியே ரொம்ப டிஆர்டி ஐஸோட பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு இங்கே செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மைக்கில் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே லிசா தான், போதும் போதும் ஜங்குக், போதும், டைம் ஆகிடுச்சு வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே லிசா பின்னாடி போகிறாரு. ஸோ இப்போ ஸ்டேஜில் தான் தயாங்கோட அம்மா கேக் கட் பண்ணுறாங்க. ஜங்குக், தயாங், லீசா, தயாங்கோட அம்மா எல்லாருமே ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. கேக் கட் பண்ணி அப்படியே லீசாவுக்கு ஊட்டி விடுறாங்க. லீசா தயாங்கெலாம் சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போது லீசா தான் எடுத்து அப்படியே ஜங்குக்கு ஊட்டி விடுறா. ஜங்குக்கும் அப்படியே போதும் போதும், இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்றா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இப்படி டர்ன் பண்ணி பார்க்குறான். அப்படியே ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கை பார்த்து நின்றுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி டிஆர்டி ஐஸோட நின்றுருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசல, பட் ஆனால் நின்றுருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான் அவங்கள. லிசா அப்படியே வந்து ஜங்குக் வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லிசா ஜங்குக்கோட ஷோல்டர்லாம் கை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. ஜங்குக்கும் போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கான். கிஸ் பண்ணுற மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குறான். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தயாங் தான் உங்ககிட்ட வந்து வயன் என்ன என்ன தயாங், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் வரீங்களா, அங்கே போய் பேசலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் என்ன விஷயம், இங்கே வேணாம், இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இப்போ அப்படியே தேங்க் கூட போகிறீங்க. ஆர்மிஸ் அவ்வளோதான்டா, இந்த பாட்டை இதோட வென் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2/2 நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து லாங்காக போடணுன்னு தான் நினச்சிருந்தேன். 2 ஹவர்ஸ் வந்துருச்சு இந்த ஸ்டோரி. ஸோ ஜங்குக்கோட பர்த்டே அன்றைக்கி நான் வந்து எஸ்டே போட்டேன். பட் ஆனால் அது வந்து அப்லோட் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய வந்து எரர் காட்டுனுச்சு. ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வந்துடும், ஓகேவா, கன்ஃபார்ம். ஸோ ஜங்குக்கோட பர்த்டே அன்றைக்கி என்னால் போட முடியல. ஸோ அதுக்கு சாரி. லவ் யூ ஆல், தேங்க்யூ, பாய்.